இது வந்து ஒரு இன்புட் கண்ட்ரோல் மாதிரி, கீபோர்ட் மவுஸ் மாதிரி. அப்புறம் இது ஒரு ஹேண்ட் ஃபோனுமே கம்ப்யூட்டர் தான். இவ்வளோ ஏன் நம்ம ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண டேப் ரெக்கார்டருமே கம்ப்யூட்டர் தான். அது என்ன அப்படின்னா, மேலே 8 பட்டன் இருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா ப்ளே பண்ணா பாட்டு ஓடுதுன்னு நம்ம ப்ரோக்ராம் பண்றோம்ல, அதுவுமே ஒரு ப்ரோக்ராமிங் தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஒரு ஹால்குள்ள இப்போ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை எது எதுனா வந்து ப்ரோக்ராம். ஏசி இருக்கு, ஏசி ரிமோட் இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ அ ப்ரோக்ராம். அதுவும் ஒரு விதமான கம்ப்யூட்டர் தான். ஓகே, இப்போ கிச்சன் பக்கம் வருவோம். ஸோ இப்போ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஸ்மார்ட் கிளாக் வச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர். அப்புறம் அங்கே ஆட்டோமேட்டிக் ரோபோட் கிளீனர் யூஸ் பண்றோம், அதுவும் கம்ப்யூட்டர். அப்புறம் இது மைக்ரோவேவ் ஓவன். மைக்ரோவேவ் ஓவன்ல ப்ரீ ப்ரோக்ராம்டு செட்ஸ் இருக்குல்ல, சூப் சூடு பண்றது, பால் சூடு பண்றது அப்படின்னு எல்லாமே வருது பாத்தீங்களா. ஈவன் அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது, எவ்ரி திங் இஸ் அகெயின் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் திங். இது பேக்கிங் ஓவன், அது மைக்ரோவேவ் ஓவன். காஃபி மேக்கர் கூட ப்ரோக்ராம் தான். காஃபி எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் எல்லாமே உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர். ரெஃப்ரிஜரேட்டர் கம்ப்யூட்டர், வாஷிங் மிஷின் கம்ப்யூட்டர், கார் கம்ப்யூட்டர், பைக் கம்ப்யூட்டர், அந்த ஸ்பீடோமீட்டர்ல எல்லாம் கண்ட்ரோல். ஸோ யூ லிட்ரலி எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, இப்ப நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னா அங்க ஒருத்தவங்க பில்லு போடுறாங்க பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு அவ ஐடென்டிஃபை பண்றா. அப்ப நிறைய இந்த மாதிரி ஒரு வைடா ஓபன் பண்ணி விட்டோம்னா தே ஸ்டார்டட் சீயிங் எவ்ரி திங் அஸ் இஸ் இட் அ கம்ப்யூட்டர் ஆர் நாட் அ கம்ப்யூட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் உருவாகுது. தே கெட்டிங் அ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எல்லா இடத்துல இருக்குன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னாலே இட் இஸ் டிஃபைன் டு த கிட். கம்ப்யூட்டரும் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி வந்துருச்சு. நமக்கு தெரியாமலே அதெல்லாம் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ பட் வி நீட் டு நோ எவ்ரி திங், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத அந்த குழந்தைக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா சொல்லி தரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆத்தர் 3 புக்கு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்து எப்படி இதுனா திங்க் பண்ணுது இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செகண்ட் புக் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு. தேர்ட் புக் வந்து இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க ஆத்தர், குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் லைக் த ஃபர்ஸ்ட் புக் நான் படிச்சோன்னா ஐ வாண்ட் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். ஸ்டீஃபன் சார்ட்ட சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு செஷன் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் எதுனா கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம ஸ்பாட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு என் குழந்தை கேட்குது. அப்போ அதுகிட்ட போயிட்டு இட் ஹேஸ் அ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் கம்பைன்ஸ் வித் ஹார்ட்வேர்னா போப்பான்னு எழுந்து போடிடும். இப்போ அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒபீடியண்டான குழந்தைப்பா. நீ இருக்க பத்தியா, இப்ப அப்பா என்ன சொன்னாலும் போய் செய்யற பத்தியா, நீ அந்த போய் அந்த கப் எடுத்துட்டு வானா ஒபீடியண்டா பண்ற பத்தல. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ஒரு ஒபீடியண்டான ஒரு சர்வன் மாதிரி. அப்ப அதுகிட்ட நான் இதனா பண்ணு அப்படின்னு சொன்னா நான் என்ன மாதிரி பண்ண சொல்றேனோ அதை அப்படியே பண்ணுப்பா அப்படின்னு. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி தட்டுது. அப்ப நான் சொன்னாலும் பண்ணுமா? பண்ணும். நீ வந்து கேக்குறல்ல, எனக்கு டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் போடு அப்படின்னு, அந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் ப்ளே பண்ணு நான் சொன்னோன்னு உனக்கு ப்ளே பண்ணு பாத்தியா ஒபீடியன்ட்டா. ஸோ அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு ஒபீடியன்ட்டா ஒன்று பண்றதுக்கு, ஆனா அது ஒபீடியன்ட்டா நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப எனக்கு இது புரியலப்பா அப்படின்னோன்னா, கொஞ்சம் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஷி கெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கணுங்கிறது தான் அவளுக்கு புரியல, ஒபீடியன்ட் புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா யூ நீட் டு ஹேவ் அ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது என்னடா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் திங்கிங் சொல்றீங்க, வாட் இஸ் இட் அப்படின்னு. ஸோ அதுக்கு சில திங்கிங் நம்ம தெரிஞ்ச திங்கிங் என்ன பார்த்துட்டு வருவோம். அப்புறம் வி வில் கனெக்ட் இட் வித் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு திங்கிங் இருக்கு. எப்படி அப்பா அம்மா ஆன உடனே நமக்கு ஒரு பொறுப்பு வருது, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸே வந்திருக்காது. ஆனா குழந்தை பிறந்தோடனே நமக்கு எல்லா தாட்ஸும் அது வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தையோட நீங்க ஒரு 5 இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுப்பீங்க, அது அது புரிஞ்சுட்டு பின்பற்றாம போயிடும். அப்ப திருப்பி வேற விதமா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அறியாமலே என் குழந்தைக்கு எது தெரியும் எது தெரியாது, இந்த இதை இப்படி சொன்னா தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்துடும். அதனாலதான் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவேன், ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா டீச்சராலேயோ டியூஷன் டீச்சராலேயோ முடியாது, பேரண்ட்ஸால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் முடியும். ஏன்னா அவங்க ஒன் ஆன் ஒன் அந்த குழந்தைங்க என்ன தெரியும் ஏது தெரியும் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத வச்சும் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு குழந்தையோட 5 வருஷம் டிராவல் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஒர்க் வருது. ஸோ அந்த ஒர்க்குக்காக அவங்க 3 டேஸ் வந்து டிராவல் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பையனை வந்து அப்பாவோட விட்டுட்டு போனா எல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க.
இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, என் பையனுக்கு இது எதுனா பிடிக்கும், இது இப்படி பண்ணும், இதெல்லாம் பண்ணுன்றத 10 நிமிஷத்துல கடத்த பாக்குறாங்க. இப்ப 5 வருஷமா தன் பையன் எப்படி, எந்த அளவுக்கு உப்பு, எந்த அளவுக்கு காரம், எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா சாப்பிடுவான் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அத அப்படியே அவங்க அம்மாக்கு கடத்தணும். 10 நிமிஷத்துல முடியுமா? முடியாது. சோ அந்த பிரச்சனையை அப்படியே முடியுமா? முடியாது. ஸோ அப்ப அந்த திங்கிங் பேரண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த திங்கிங்கை இந்த கிராண்ட்மாக்கு பாஸ் டவுன் பண்ணணும்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷமா உங்களுக்கு பில்ட் ஆயிருக்குல்ல, அந்த திங்கிங்கை வந்து இன்ஃபார்மல் திங்கிங் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபார்மல் திங்கிங்க்கு நான் பேரண்டல் திங்கிங்னு நேம் வச்சிருக்கேன், காயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இந்த திங்கிங்கை பாஸ் டவுன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஈவன் அம்மானால அப்பாக்கு கூட இதை பாஸ் பண்ண முடியாது இந்த திங்கிங். அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான இன்ஃபார்மல் திங்கிங். ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த பையனை பார்த்து சொல்லி பாட்டிகிட்ட விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் நீட்டா விளாண்டுருவான் பாட்டி கிட்ட. பாட்டி என்னை ஐஸ்கிரீம் குத்தாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சான்னா பாட்டிக்கு வேற வழி தெரியாது. ஐயோ பேரன் சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கால. அது எப்படிங்கிறதையும் ஃபர்தரா சொல்றேன். ஸோ இப்போ பேரண்டல் திங்கிங் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சயின்டிஃபிக் திங்கிங். அது என்னடா சயின்டிபிக் திங்கிங்னா, முத்தையா சாரோட நான் பெருசா சொல்ல முடியாது. அவர் நிறைய ஆல்ரெடி எம்ஐஎம்ல ஷேர் பண்ணிட்டாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கேத்த மாதிரி நான் ட்ரை பண்றேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த சைடு பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ஒரு அப்பாவும் பொண்ணும் போயிருக்காங்க. அந்த சைடு பார்க்குக்கு சைனால ஒரு அப்பாவும் பொண்ணும் போயிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் மேல பாக்குதுங்க, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. உடனே கேக்குறாங்க, அப்பா இந்த ஸ்கை மட்டும் எப்படிப்பா ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த சைடு நம்மால் மெரினா பீச்ல இருக்கிறவரு, என்னடா பொண்ணு கேட்டுச்சே தெரியாதுன்னு சொன்னா அசிங்கமாயிடுமே அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த மெரினா பீச் கடல் ப்ளூவா இருக்கு, மேல வானமும் ப்ளூவா இருக்கு. டப்புன்னு அங்க பத்தியா கடல் ப்ளூவா இருக்கு, அதோட ரிஃப்ளெக்ஷன் மேல வானமும் ப்ளூவா இருக்கு, அதனாலதான் அது ப்ளூவா இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்சைடே சைனா அப்பா என்ன பண்றாரு, உனக்கு தெரியாதுமா, முன்னாடி ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எர்த் வந்து ரொம்ப டார்க்கா நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்ப ஸ்கைனா ரொம்ப கருப்பா இருக்கும். அப்புறம் மேல இருந்து கல்லுனா விழுந்து எரிஞ்சு ஒரே ரொம்ப டேமேஜ்டா இருந்தது, நம்மனா வாழ முடியாது. அப்ப நூவாங்கிற காடஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டோன் அங்கேயே இன்னும் இருக்கிறதுனால தான் ஸ்கைனா ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ஸ்கூலுக்கு போகுதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வளர்ந்து இப்ப டீச்சர் கிட்ட வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க, இது வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட், ரைலி ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். சூரிய ஒளி வெள்ளையா இருக்கு, அது நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற மாலிகுல்ல படும்போது அது 7 கலரா ஸ்பிளிட் ஆகும். இந்த இடத்துல ப்ளூ டாமினண்டா ஸ்பிளிட் ஆகிறதுனால தான் ப்ளூ. அதே நீங்க சாயங்காலம் போனீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ டாமினண்டா இருக்கும் சன்செட். அதனால தான் சன்செட் சன்ரைஸ்னா ரொம்ப அழகா இருக்கும், நம்ம தேடி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா குழந்தைகிட்ட கேட்ட கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்கு. இதுல எந்த பதில் எடுத்துக்கணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் தே வில் பிளாக் இந்த டீச்சர். அப்பா தான் கரெக்டா சொல்லியிருக்காரு, இந்த டீச்சர் ஏதோ தப்பா சொல்லி தராங்கன்னு பிளாக் பண்ணுவாங்க. சடனா அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் டிராப் ஆகுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சில கிட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஓகே, அப்பா கிட்ட போனா இந்த மாதிரி பேசணும், டீச்சர் கிட்ட இங்க பேசணும்னு சொல்லி அவங்க வளர்ந்து வந்துருவாங்க. தே ஆர் எக்ஸப்ஷனல் கிட்ஸ், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கனாலதான் காமனா ஒரு திங்கிங் இருக்கு சயின்ஸ் அப்படின்ட்டு. ஹலோ, கேக்குதா சார்? ஓகே. நீங்க ப்ரொசீட் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ காமனான ஒரு திங்கிங் இருக்கு. அதை பாஸ் டவுன் பண்ணா கிட்ஸ் எல்லாமே வந்து எல்லார்கிட்டயும் அதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஷைனிங்கா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்டல் திங்கிங், சயின்டிபிக் திங்கிங், நிறைய திங்கிங் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வருவோம். ஸோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். ஏன்னா நான் சொன்னேன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒபீடியன்ட் கிட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த கதையில இருக்க ரூபி வந்து ரொம்ப ரொம்ப ஒபீடியன்டான கிட். அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு நிறைய கலர் பென்சில் எடுத்து இங்க பாத்தீங்கன்னா சிசர்ஸ் வச்சு எல்லாம் விளையாண்டு ஆர்ட் பண்ணியிருக்கா. இந்த சைடு பொம்மையை வச்சு விளையாண்டுருக்கா. இப்ப விளையாண்டதுக்கு அப்புறம் அப்பா வராங்க, வந்துடும்னா அவன் என்ன சொல்றாங்க, கிளீன் த டாய்ஸ், புட் இட் இந்த பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நீட்டா ப்ரூம் ஸ்டிக் எடுத்து கிளீன் பண்ணிடுச்சு, டாய்ஸ் எல்லாம் எடுக்குது, எடுத்து பாக்ஸ்ல போட்டுடுச்சு. பாப்பா வந்து பாக்குறாரு, என்னம்மா நான் உன்னை க்ளீன் பண்ண சொன்னேன், நீ க்ளீனே பண்ணலையே அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க டாய்ஸை மட்டும் தான் க்ளீன் பண்ண சொன்னீங்க, இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கிரேயான்ஸ், பேப்பர், அதை நீங்க கரெக்டா சொல்லல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒபீடியண்டான குழந்தை.
இப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தையும் பண்ணும். 5 வயசு 6 வயசு 7 வயசுல அப்பா அம்மா சொல்றத டிக்டோ ஃபாலோ பண்ணும். ஆனா இத மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிக பிரசங்கித்தனம் சொல்றதை செய்யாம அது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கு பேச்ச பாரு அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் பண்றாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் வந்து அதை சைலண்டா அப்சர்வ் பண்ணிட்டு மத்தவங்கள்ட்ட போயிட்டு என் பொண்ணு இந்த மாதிரிலாம் திங்க் பண்றா அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா இந்த திங்கிங் தான் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். எப்படி வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுது பாத்தீங்களா? சோ அந்த குழந்தைகிட்ட இன்பில்டாவே இந்த திங்கிங் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த திங்கிங்கை ஐடென்டிஃபை பண்ணி நர்ச்சர் பண்ணீங்கன்னா எல்லாருமே கோடர்ஸ் தான். எல்லாருக்குமே அந்த கோடிங் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எபிலிட்டி இருக்கு. ஆனா அதை நர்ச்சர் பண்ணி எங்கெங்க அப்ளை பண்ணுங்கிற ஒரு ஹேபிட் மிஸ் ஆகுது. ஸோ அதை தான் ஆத்தர் வந்து கிட்டுக்கு வந்து ரியல் லைஃப்பை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாலே அவங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப பின்னாடி அந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து படிக்கும்போது அவங்க ஈஸியா அதை அசோசியேட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா படிச்சிருவாங்க. இதை வந்து காக்னேட்டிவ் ஈஸ் அப்படிங்கிறாங்க. டேனியல் கெய்ன்மேன் வந்து இந்த காக்னேட்டிவ் ஈஸ் அப்படின்னு வரும். முன்னாடியே குழந்தைக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் அதிக இன்ட்ரெஸ்டோட படிப்பாங்க அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதே தான் இந்த ஆத்தரும் சொல்றாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்ல என்னென்ன வரணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலா 5 வரணும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்னதா பிரிச்சு பார்க்க தெரியணும். அப்புறம் அந்த பிரிச்சு பார்த்த ப்ராப்ளம 1 2 3 இந்த ஆர்டர்ல போனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற சீக்வன்ஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சீக்வன்ஸ் பண்ணும்போது நம்ம சின்ன சின்னதா ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அது எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணும், அப்டிராக்ட் பண்ணி அந்த பவுண்டரி செட் பண்ணும். இப்போ அதே மாதிரி சில ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரியணும். நீங்க பண்ண ப்ரொசீஜரை ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா அந்த எந்த ஸ்டெப்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும், எதை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற கேப்பபிலிட்டி இருக்கணும். அதை வந்து டீபக்கிங்னுவாங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருந்தா அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு லெட்ஸ் சி ஈச் ஸ்டெப் ஒன் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஒரு குழந்தை இருக்கு, நிறைய சாக்லேட் சாப்பிட்டுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, பிரஷ் பண்ணணும்னா அழுகுது. இப்படி பண்ணணும் நானா தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. ஸோ அப்போ அதுக்காக அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீனே பிரஷ் பண்ணுமா, ஆனா அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஜாலியா ஃபன்னா பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம் சொல்லு பார்ப்போம், பிரஷ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து பிரஷ் யுவர் டீத் அப்படின்னீங்களேம்மா, அதானேம்மா பிரஷ் பண்ணும். கரெக்டுப்பா, எடுத்துனோடனே பிரஷ் பண்ணிட முடியுமா? நீ பெட்ல தான் எந்திரிச்சு உட்காருற, அப்ப எடுத்துனோடனே பிரஷ் பண்ணிட முடியுமா? வேற என்னென்ன இருக்கும் யோசி அப்படிங்கும்போது அப்பா அம்மாவும் ஹிண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டூத் பிரஷ் எடுக்கணும், கரெக்டா? ஸோ டூத் பிரஷ் எடுத்தாதான் பிரஷ் பண்ண முடியும். நீ எப்படி எடுத்துனோடனே பிரஷ் பண்றீங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அப்பாவோட டர்ன்ல டூத் பிரஷ் எடுக்கணுங்கிறாங்க. அம்மாவோட டர்ன்ல என்ன பண்ணாங்க, பிரஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு காகுல் பண்ணும், வாய் கொப்பளிச்சு துப்பணும் அப்படின்னு ஜாலியா இது மாதிரி விளையாடுறாங்க. அப்புறம் குழந்தை சொல்லுது, அப்பா பிரஷ்ஷை உள்ள போடாம எப்படி காகுல் பண்றது, பிரஷ்ஷை போட்டுட்டு தான் காகுல் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க வந்து சின்ன சின்ன டாஸ்கா பிரிக்கிறாங்க. அதுதான். அப்ப சும்மா டூத் பிரஷ்ல போடக்கூடாது பாப்பா, டூத் பிரஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு தான் போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பும் இண்டிபெண்டா பிரிக்கணும். எல்லாமே பண்ணணும், ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டாஸ்கை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க சின்ன சின்னதா பிரிச்சு. ஓகே, ஸோ இதுதான் டீகம்போசிஷன். ஸோ அப்ப குழந்தை பிரஷிங் த டீத் பிரஷ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்க, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னே நம்ம பிளேஃபுல்லா கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் அதுவும் இன்ட்ராக்ட் பண்ணுது, பேரண்ட்ஸும் ஹிண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு மைண்ட்ல வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இப்ப அந்த குழந்தையோட இதெல்லாம் ரேண்டமா இருக்கு பாப்பா, நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோமா ஒன்னொன்னா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் தான் போகணும். ஏன்னா நம்ம இந்த டாஸ்க் எங்க பண்ண போறோம், பிரஷ் பண்றத பாத்ரூம்ல தான் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோ டு பாத்ரூம் அப்படிங்கிறோம். ஓகே, அப்ப அடுத்து என்ன வரும், கோ டு பாத்ரூம்க்கு அப்புறம் டூத் பிரஷ் பிக் பண்ணும். அங்க அப்பாவோட பிரஷ் இருக்கு, அம்மாவோட பிரஷ் இருக்கு, உன்னோட பிரஷ் நீ கரெக்டா பிக் பண்ணும். உன்னோட பிரஷ் என்ன, ரெட், அப்ப நீ அதை ரெட்டை பிக் பண்ணும். அடுத்து பிரஷ்ஷை பிக் பண்ணோன்னா என்ன பண்ணணும், பேஸ்ட் வைக்கணும். ஸோ பேஸ்ட் வைக்கணும், ஏன்னா பேஸ்ட் வச்சு தான் பிரஷ் பண்ண முடியும், வெறும் டூத் பிரஷ் வச்சு பண்ணோம்னா க்ளீன் ஆகாது. ஸோ அது வந்து இன்னொரு நெசசரி இன்கிரீடியன்ட் இந்த டூலுக்கு அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்போ ப்ரஷ் பண்ணும், எப்படி ப்ரஷ் பண்ணும், எல்லா பல்லையும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணும். ஸோ அப்போ மேலே தேய், கீழே தேய், சர்க்குலர் மோஷன்ல தேய், அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் அது கீழே சொல்றாங்க ப்ரஷ் ஒட்டி. அப்போ சாரி, ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், காகுல் பண்ணும். ஸோ இப்போ தண்ணி எடுத்து காகுல் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. கடைசியா என்ன பண்ணும், ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ குழந்தைக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரிக்கா இருக்கு. ஓகே, இதுக்கு எங்கேயுமே ஒரு பவுண்டரி இல்ல. ஸோ இப்ப அந்த இடத்துல இப்ப ஒரு ஒரு டாஸ்க்லயும் அவங்க பேசி பவுண்டரி பண்ண போறாங்க. இப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் டூத் பேஸ்ட் வைக்கணும்னு சொல்லாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும், நீ தானப்பா பேஸ்ட் வைக்க சொன்னு எல்லாத்தையும் பிரிக்க எடுத்துரும். ஓகே, அப்ப அந்த இடத்துலயே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், எவ்வளவு பார்க்கணும், ஒரு ஸ்குவீஸா, ரெண்டு ஸ்குவீஸா, ஒரு டாட்டா, இல்ல பீ சைஸ் அளவா, இல்ல ஒரு கடலை அளவா, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மெஷர்மெண்ட்லாம் நம்ம பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் டிஃபைன் பண்றோம்ல, அதான் அப்டிராக்டிங் வித் பவுண்டரிஸ். அப்புறம் பிரஷ் பண்றதுக்கு நம்ம நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு நம்ம சொல்லியே கொடுக்கல. அப்ப எப்ப ஸ்டாப் பண்ணணும், அட்லீஸ்ட் எல்லா பல்லையும் ப்ரெஷ் பண்ணிருக்கணும், இல்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அதே டெக்னிக்கை சுத்தி சுத்தி பண்ணிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது பண்ணினா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி காகுல் பண்றப்பையும் தண்ணி நீ காகுல் பண்ண எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லணும்னா விளையாண்டுனே இருக்கும். இப்ப என் பொண்ணா விட்டீங்கன்னா 2 மணி நேரம் கூட காகுல் பண்றேன்னு பண்ணினே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்ணும். இப்போ நீ காகுல் பண்ணும்போது டூத் பேஸ்ட் சென்சேஷன் உனக்கு இல்லையா, டேஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணினாலும் போதும். ஸோ இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப பேட்டர்ன் ரெகக்னைசேஷன். இப்ப என்ன பண்றாங்க, கோ டு பாத்ரூமோட வந்து டீடைல் நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, காலைல எந்திரிச்சிடோன்னு என்ன பண்ணுவேன், பெட்ல இருந்து எந்திரிப்ப, எந்திரிச்சோன்னா பாத்ரூம் போகணும்னா எப்படி போறது, இங்கேருந்து எப்படி போவ அப்படின்னு ஒரு ஃபன்னியா விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சு நீ போகணும், எப்படி போகணும் அப்படிங்கும்போது, இப்ப இங்க இறங்கிட்ட அப்படின்னா 4 ஸ்டெப் முன்னாடி போகணும். அதனாலதான் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ இப்போ நீ ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி விளையாடுவோம். அப்ப 4 ஸ்டெப் ஃப்ரண்ட் எடுத்து வைக்கிற, அப்புறம் என்ன பண்ணும், ரைட் திரும்பணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப் வச்சனா பாத்ரூம் வந்துடும், நீ பாத்ரூம் உள்ள போயிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, இங்க ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா பாரேன், ஏதாவது திரும்ப திரும்ப வருதா பாரேன் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லா விளையாடும்போது, அப்ப நான் முன்னாடி போறது வந்து திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அதை வந்து ரிப்பீட்டபிள் பேட்டர்ன் வாங்க. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் 6 வயசு குழந்தைக்கு ரிப்பீட்டபிள் பேட்டர்ன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஏபி பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ரிப்பீட்டபிள் பேட்டர்ன்ஸ் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப் எல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்னா, எந்திரிக்கிறோம், பெட்ல இருந்து இறங்கணும், ஸ்டெப் ஃபார்வர்ட் எவ்வளோ வாட்டி பண்ணும், 4 வாட்டி, ஸோ ரிப்பீட் 4 டைம்ஸ். அப்புறம் ரைட் ஸ்டெப் ஃபார்வர்ட் எவ்வளோ வாட்டி பண்ணும், 3 டைம்ஸ். அப்புறம் கெட் இன்சைட் த பாத்ரூம். ஸோ இப்படிதான்ப்பா வந்து கம்ப்யூட்டர் வந்து திங்க் பண்ணும். கம்ப்யூட்டரே நீ பிரஷ் பண்ண வைக்கணும்னா இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு அவங்க வந்து ஸ்லோவா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் பண்ணும்போது குழந்தை வந்து ஒன்னனையும் வந்து ப்ராசஸை டீகம்போஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன டாஸ்கை இன்னும் எப்படின்னா பிரிச்சு பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இன்டியூஸ் ஆகும். இது இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸும் உட்காரணும். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் அ மந்த் ஏதாவது ஒரு டாஸ்க் உங்க குழந்தைக்கு வந்து ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணும், ஒரு மேனர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க டீகம்போஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு மனசுல பதியும், அதை ஃபாலோவும் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை எப்படி ஃபன்னா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பிக் டூத் பிரஷ்னு ஒரு டாஸ்க் எடுத்துப்போம். ஸோ இப்போ பிக் டூத் பிரஷ் வந்து ஸ்டார்ட். ஸோ பிக் டூத் பிரஷ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டேப் ஆன் பண்ணும், உன்னோட ப்ளூ டூத் பிரஷ் எடு, வாஷ் பண்ணு, அப்புறம் எண்ட் பண்ணிடு அப்படிங்கணும். ஸோ இப்போ இந்த நாள் இந்த டாஸ்க்கை போய் குழந்தை அப்படியே பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குழந்தை வந்து சொல்லுது, அம்மா இங்க பாரு சிங்க் எல்லாம் தண்ணி ரொம்பி வெளியில கொட்டுது அப்படின்னு. என்னடா பண்ண, டேப் ஆஃப் பண்ணலையா அப்படின்னா, நீ தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு ஸ்டெப்ல கொடுக்கலையே அப்படிங்கும் சொல்லுது. ஸோ அப்ப ரூபி மெத்தட்ல பண்ணும் அப்படின்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும். அப்ப டேர்ன் டேப் ஆஃப்ங்கிறது அங்க போகணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இதுல வந்து நீங்க எங்கேயுமே கோடு பண்ணல, எதுவுமே பண்ணல, ஒரு ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு டீப்பா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டேப் ஆன் டேப் ஆஃப். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னும் கூட போடலாம், நீங்க லைட் போட்டிருக்கியான்னு செக் பண்ணு, அது மாதிரி எவ்வளோ வேணா ஆட் பண்ணலாம் ஃபன்னியா எலிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ட்வீட் பண்ணி இது மாதிரி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை அறியாமலே தே வில் கெட் இன் டு த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்.
ஸோ இந்த மாதிரி திங்கிங் வந்து பேசிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து இதானப்பா லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராப்ளம் வச்சுட்டு நீங்க ரீசனிங் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க டெய்லி வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூட்ல போகணும். ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை, இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வேற. ஸோ அப்போ அவங்க 2 கிலோமீட்டர் தான் அவர் வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு. ஆனால் நடுவில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ஸோ ஆடி வெள்ளிங்கிறதுனால செம்ம கூட்டம். ஸோ டிலே ஆகுது. 2 கிலோமீட்டரை யூஸ்வலா 5 5 ல இருந்து 6 நிமிஷத்துல போறவர் அன்னைக்கு 25 நிமிஷம் கழிச்சு தான் போனாரு, டிராபிக் ஆகி. ஸோ இப்போ அடுத்த வாரம் என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட லிஃப்ட் கேட்டு போறாரு. அவர் ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி வேற வழியா கூட்டு போறாரு. 12 13 நிமிஷத்துல போயிடுறாரு. ஸோ இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வருது, அதுவும் ஆடி வெள்ளி. ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். இப்ப அவர் ரூட் ஏ சூஸ் பண்ணுவாரா, ரூட் பி சூஸ் பண்ணுவாரா? ஆப்வியஸா ரூட் பி தான் சூஸ் பண்ணுவாரு, லாங்கரா இருந்தாலும். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஆடி வெள்ளி கோயில்ல கூட்டம் இருக்கும், திரும்பி போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றோமோ அதான் லாஜிக்கல் திங்கிங். ஆனா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை வேற மாதிரி மாத்தும். எப்படி மாத்தும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அப்புறம் அந்த சின்ன சின்ன பார்ட் எல்லாம் சால்வ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிபடி கேன் யூஸ் இட். ஈவன் சிம்பிள் பர்சன், குழந்தை, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாதவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் மூலமா சால்வ் பண்ணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ரியல் டைம் டிராஃபிக் டேட்டா வேணும். ஏன்னா நான் டிசைட் பண்ண போறேன் எல்லாருக்கும் பதிலையும். ஸோ அப்போ ஐ நீட் டு கலெக்ட் ரியல் டைம் டிராஃபிக் அப்டேட்ஸ். ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரு ஆப் போட்டுட்டு வண்டியில ஓட்டும்போது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஆப் மூலமா ட்ராக் பண்ணுவாங்க. அது ஸ்லோவா மூவ் ஆனா அங்க டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமா எல்லாத்தையும் அந்த டிராபிக் அப்டேட் வாங்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் போட்டு இது மாதிரி கலெக்ட் பண்ணி டேட்டா எல்லாம் வந்துச்சு. ஸோ அப்ப இந்த டிராஃபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி நீங்க வேலைக்கு போறீங்க? பைக்ல போறீங்களா, சைக்கிள்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறீங்களா, இல்ல நடந்து போறீங்களா? ஸோ ஹவ் ஆர் யூ கம்யூட்டிங்? ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியா அது டேட்டா எடுக்கும். ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இப்படின்னா போனா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும். ஸோ இப்ப அதுக்கிட்ட ரியல் டைம் டிராஃபிக் டேட்டா இருக்கு, இந்த மாதிரி டேட்டாவும் இருக்கு, இந்த ரோட்ல எவ்வளவு ஸ்பீடுல போலாங்கிற டேட்டால இருந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிச்சு. இப்ப அது வந்து ஷார்டஸ்ட் ஸ்பாட் அல்காரிதம் வச்சு டிஃபரெண்ட் ரூட்ஸ் காட்டும். இந்த ரூட் 5 நிமிஷத்துல போகலாம், இது 10 நிமிஷத்துல போகலாம், 13 நிமிஷத்துல போகலாம் அப்படின்னு. இதுதான் நம்மளோட மேப்ஸ் ஆப். ஸோ லாஜிக்கல் திங்கிங் பண்ணீங்கன்னா அந்த ஒருத்தர் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சால்வ் பண்ணுவார். ஆனா கம்ப்யூட்டேஷனல் திங்க் பண்ணி அவுட்புட்டா ஒன்று எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, அதை யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஜென்ரலா. ஓகே. ஸோ அப்போ ஜென்ரலா யூஸ் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மேப் ஆப் போட்டு நான் எங்க போகணுங்கிறத மட்டும் தான் போடுவீங்க, எப்படி போக போறீங்கன்னு போடுவீங்க, காரா பஸ்ஸான்னு. அது ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட் ரூட் எடுத்து கொடுத்துரும், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். கம்ப்யூட்டர் பத்தி தெரியாதவங்க கூட அந்த ஆப்ல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ரெண்டே ஸ்டெப், ஓபன் பண்ணுங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க, எப்படி போறீங்கன்னு சொல்லுங்க, சர்ச் அப்படின்னா அது ரூட் கொடுத்துரும், டெஸ்டினேஷன். அதை ஃபாலோ பண்ணி போக போறீங்க. அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் முத கொண்டு சொல்லும். நடுவுல டிராபிக் இருந்தாலும் ரியல் டைம்ல அது மாத்தி வேற ரூட்னா போடும். ஸோ தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஆனா இந்த லாஜிக்கல் திங்கிங்கை கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோட சப் ப்ராசஸா சொல்லுவோம். ஏன்னா இதுல வர அந்த அல்காரிதம், அந்த அல்காரிதம் எப்படின்னா சால்வ் பண்ணுங்கிறத லாஜிக்கல் திங்கிங் வச்சு தான் சால்வ் பண்ணும். ஸோ தட்ஸ் வை கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இஸ் வெரி பவர்ஃபுல் தென் த லாஜிக்கல் திங்கிங். அஃப்கோர்ஸ் லாஜிக்கல் திங்கிங்கும் ரெக்வயர்ட், விச் இஸ் அ சப் டாஸ்க் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம பாக்குறாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த புக் இதெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்றப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், அங்க சாப்பிடுறோம். அப்போ அவ என்ன பண்றா அப்படின்னா, ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, அதுல ஜூஸ் இருக்கு, குடிச்சு முடிச்சுட்டு வெறும் ஐஸ் கட்டி மட்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கா, விளையாட்டா அந்த ஸ்ட்ரால ப்ளோ பண்றா. வேகமா ப்ளோ பண்ற காத்து திருப்பி வந்து அவன் மேல படும்போது ஜில்லுன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து கேட்குறா, டேடி நான் வந்து ஒரு புது மிஷின் கண்டுபிடிக்க போறேன், அது ஜில்லுன்னு காத்து கொடுக்க போகுது, என்னடா பண்ண போற அப்படின்னா, ஒரு பெரிய பாக்ஸ் டேடி, அதுல வந்து கியூப் போட்டுடுவேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரா இங்கேருந்து அங்கே போட்டுட்டு இந்த ஸ்ட்ரா எண்டில் ஃபேன் போடுவேன். அந்த ஃபேன்ல இருந்த காத்து அங்கே எல்லாம் போனோம்னா இங்கே வரும், உனக்கு ஜில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை கிராக் பண்ணியிருக்கா. ஏன்னா அவ ப்ராசஸ் அப்படி போகுது. இந்த காத்து வருதுன்னா இதை எப்படி மாத்தணும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு 7 வயசு குழந்தை பண்ண முடியுதுன்னா, ஆல் வி நீட் டு டூ இஸ் ஸ்பீட் த ரைட் ப்ராசஸ் திங்கிங் எல்லாத்தையும் நம்ம
சொல்லணும். ஸோ இப்போ குழந்தை ஒன்று கேட்குது அப்படின்னா நம்ம ப்ராசஸ் திங்க் பண்ணிட்டு என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட்டை மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம எப்படின்னா திங்க் பண்ணணும் அந்த செயின் ஆஃப் தாட்ஸையும் அவளுக்கு கிட்ஸுக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த செயின் ஆஃப் தாட்ஸை காப்பி பண்ணுவாங்க. அவங்க மைண்டுக்குள்ள போயிடும். ஆனா அது எப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்க நமக்கே தெரியாது. அவங்க சடனா யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவ் பவர்ஃபுல் கிட்ஸ் ஆர். ஓகே. ஸோ இப்போ நம்ம பழையபடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, அப்பா அம்மா வந்து அந்த குழந்தை இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வச்சு வளர்ந்துட்டு வந்து கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேய் வாடா உட்காருவோம், நம்ம எப்போதும் பண்ற மாதிரி டீகம்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, இப்போ உனக்கு பிரச்சனை ஐபோன் வேணுமா, இல்ல உன் ஃப்ரெண்டு குரூப்ல உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல இப்ப என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ உனக்கு ஐபோன் வாங்கணும்னா அதுக்கு நமக்கு காசு வேணும். நம்ம கிட்ட 5000 தான் இருக்கு. இப்போ இந்த காசை நம்ம அடுத்த 2 வருஷத்துல வேற எங்கேயாவது யூஸ் பண்ண போறோமா? உனக்கு 16 வயசு ஆகுது, 2 வருஷத்துல அடுத்து காலேஜ் போகணும், காலேஜுக்கு ஃபீஸும் வேணும். ஸோ இப்போ பணம் எல்லா இடத்துக்கும் வேணும். அப்பா அதுக்கு தான் சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு வேணும்னா இந்த 5000 தூக்கி இங்க போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் தூக்கி போட்டுறாங்க. அப்பா அம்மா பையன். அப்பா அவரோட பிரச்சனையை தூக்கி போடுறாரு, இதெல்லாம் தான் எனக்கு இதுல பிரச்சனை. அம்மா இதுனா பிரச்சனை. ஸோ பையன் இதுனா பிரச்சனை. ஸோ இப்போ பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ உனக்கு எதுக்கு ஐபோன் வேணும் அப்படின்னா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுப்பா, லைக் பண்ணும் அப்படின்னு. ஸோ அப்ப சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ படிச்சிருக்கல, திங்க் பண்ணிருக்கல அப்படிங்கும்போது, ஆமா அது வந்து சும்மா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்றது, அது மூலமா ஆட் மார்க்கெட் பண்ணுவாங்க. சில பேர் இது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் ப்ராடக்ட்னா விற்பாங்க. எஸ், இட் இஸ் மோஸ்ட்லி அ மார்க்கெட்டிங் டூல். அப்ப யூ வாண்ட் ஃபால் ஃபார் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கடைசியா அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ உன்னோட கோல் என்ன? ஐபோன் வாங்கிட்ட. இப்ப அந்த ஐபோனை வாங்கிட்டா நீ உன் ஃபுல்லா ஹாப்பி ஆயிடுவியா அப்படின்னு. இப்ப அது இல்லாம இப்போ உன்னோட கோல் வந்து உன் குரூப்ல நீனும் ஒரு பியர்ல பெருசா இருக்கணும் அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா உனக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப நீ ஒரு சின்ன ஆப் பண்ணி அந்த ஆப்பை நீ லான்ச் பண்ணி அதை அவங்க ஐபோன்ல யூஸ் பண்ணா கூட நீ பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஸோ யூ ஃபிகர் அவுட் அ வே. வேற நம்மளால காசு இல்லை நம்ம கிட்ட. ஸோ அப்ப காசு இல்லாம என்ன மாதிரினா யூஸ் பண்ணி நீ பாப்புலர் ஆகலாம். ஏன்னா உன்னோட கோல் வந்து நீ உன் பியர் குரூப்ல பாப்புலரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அல்காரிதம் எல்லாமே வேணும், உனக்கு ஐபோன் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். லெட்ஸ் டிசைன் அ பிளான். அப்பா அம்மானால 5000 தான் கடைசியா சேர்த்து வைக்க முடியும். நீயே ஐடியா சொல்லி என்ன பண்ணலாம். லோன் வாங்க முடியாது, அது கட்டுற அளவுக்குனா நமக்கு சக்தி இல்லை அப்படிங்கும்போது குழந்தை தான் பிளான் ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ் மாதிரி. அப்ப போன் 1,00,000 ரூபா அப்படின்னா 20 மாசம் 5000 செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணாலே அவங்களுக்கு கிராட்டிபிகேஷன் வந்துடும், டிலேட் கிராட்டிபிகேஷன் தெரிஞ்சிடும். அப்ப அந்த 20வது மாசத்துல அவன் காலேஜ் போறான்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவானா இல்ல ஐபோன் வாங்குவானான்னு அவன்கிட்டே டிசிஷன் விட்டா ஆட்டோமேட்டிக்கா அது சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவன் கரெக்டா டிசிஷன் எடுத்துக்குவான். ஸோ தட் இஸ் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து நான் ஒரு லைஃப் ஸ்கில்லாவும் பாக்குறேன். ஆத்தரும் அதை வந்து நிறைய போயிட்டு ப்ரமோட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்த கிட்ஸ் வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்காங்க. ஒரு ஸ்டெப் இல்ல, இன்னும் 5 ஸ்டெப் அஹெடா இருக்காங்க நார்மல் கிட்ஸோட அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இப்ப ஏன் தேவை அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு லைஃப் ஸ்கில்லா இருக்கு. இது மூலமா அவங்க லாஜிக் இன்னும் நிறைய திங்க் பண்ணுவாங்க. அஸ் ஐ செட் கிரியேட்டிவா அவங்க பார்க்குற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்க்கு தேவையான எல்லாத்தையும் இந்த டூத் பேஸ்ட் மாதிரியே சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, விளையாடுவாங்க. ஸ்ட்ரிங்னா என்ன, நம்பர்னா என்ன, பூலியன்னா என்ன அப்படின்னா ஏபிசிடி கண்டுபிடிக்க சொல்ல இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ பூலியன்னா என்ன பண்ணீங்கன்னா நீ தான் ட்ரூத் செய்யர், ஒரு பொம்மையை எடுத்து வச்சிட்டீங்க, திஸ் டால் இஸ் கிரீன் இன் கலர் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் குழந்தை சொல்லணும். ஏன்னா அதான் ட்ரூ செய்ய. அப்ப கிரீனா இருந்தா அது ட்ரூன்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னும். இப்போ இந்த மாதிரி விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கா பூலியன் வந்துடும். சின்ன சின்ன பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. இப்ப மொதல் 7 நாள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட் பண்ணும். பிரஷ் பண்ற டூத் பேஸ்ட்டுக்கு அந்த எல்லா ஸ்டெப்பையும். ஆனா 7 நாள்ல அதுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம், பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு. அப்ப அடுத்து போயிட்டு பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த குழந்தைக்கு பிரஷ் யுவர் டீத் ரெஃபரன்ஸ்ல போயிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் சீக்வன்ஸ் அதுவே ரெட்ரைவ் பண்ணிட்டு வரும். ஸோ தட் இஸ் ஹவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் இன் அ ப்ரோக்ராம். ஏதாவது ஒன்று நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அதை காமனா ஒரு இடத்துல வச்சுட்டு எங்கெங்க தேவைப்படுதோ அப்போ கூப்பிட்டுக்குவோம். அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நிறைய இருக்கு ப்ரோக்ராமிங் தேவையானது. ஸோ அது வேணும்னா கூட நம்ம இண்டிபெண்டா ரெண்டு ரெண்டா கூட எடுத்து பார்க்கலாம். சின்ன சின்னதா எப்படி விளையாட்டு மூலமாவே இதெல்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இதுக்கு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ ஓரளவுக்கு என் பையன் பெரிய பையன், மவுஸ் தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கும்போது நிறைய ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஃப்ரீ ரிசோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த code.org அப்படின்னு இருக்கு. அதுல நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நிறைய ஃப்ரீயா தருவாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இந்த கேம்ல வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இந்த பேர்டு வந்து ஆங்கிரி பேர்டு. இது வந்து இந்த இடத்துல போயிட்டு இந்த பிக்கை கேட்ச் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிளாக்ஸ் இருக்கு. வென் ரன்னுங்கிறது இந்த பட்டன் கிளிக்கு, மூவ் ஃபார்வர்ட் நம்ம படிச்சோம்ல அந்த மாதிரி மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இந்த பிளாக்ல அவங்க விளையாடலாம். ஸோ இப்போ இங்க இருக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் பிரிச்சு போட்டு பண்ணலாம். ஸோ இப்போ வென் ரன், இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்ல அப்படின்னா அதுதான் மூவே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த பிளாக் ஒரு ஃபார்வர்ட் கொடுத்து பார்க்குறோம். ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணீங்கன்னா ஆன் ரன் ஒரு ஸ்டெப் ஜம்ப். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குழந்தை வந்து கோடிங் கற்றுக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அட்வான்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப். இது ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன், அதனால அப்படி வருது என் குழந்தைய வச்சு. ஐ வாண்ட் கோ லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா பிக் இங்க இருக்கு. ஸோ லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம கோ டு பாத்ரூம் பண்ணோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னு சொல்லி தரும். ஸோ இப்போ இங்க வந்து சிம்பிள் லெசன்ஸ் லெஃப்ட் ரைட்டு, அது காம்ப்ளெக்ஸா போறப்ப எப்படி ரிப்பீட் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட்ல வரும். இதுலயே பாத்தீங்கன்னா மேஸ்ல ஸ்டக் ஆகுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதை ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா அது போய் பிக்ல மாட்டாது, எங்கேயாவது போய் இடிச்சு விடணும். அப்ப நீ இதை சால்வ் பண்ணும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை வந்து இவங்க கேமிங் மூலமா வெறும் பிளாக் மூலமா பண்ணும்போது இது அப்படியே வந்து அவங்க நாளைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல்லே வந்து ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தே கேன் ஈஸிலி கோரிலேட் அண்ட் பிக் இட் ஃபாஸ்டர் தென் அ நார்மல் கிட். ஏன்னா அவங்களோட விஷுவலைசேஷன் இது சொன்னாலே ஸ்ட்ரைட்டா அந்த ஆங்கிரி பேர்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாமே வந்துடும். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். இது வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டினா கிடைச்சிருக்கு. ஸோ என்னை ஷேர்டு வித் பூபதி, அவன் தான் ஃபர்ஸ்ட் இதை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னும். அப்புறம் ஸ்டீபன் சார்ட்ட சொன்னோன்னா அவரும் ஆமா இந்த தாட்ஸை வந்து எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ எப்படி இதை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்க குழந்தை ட்ரெடிஷ்னலா அந்த அகாடமிக் சிலபஸ்ல வந்தாலும் தே வில் சர்வைவ். பட் இந்த மாதிரி ஒரு பேரண்டா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போயிட்டு ஸ்ப்ரிங் பூட் மாதிரி இத இப்ப ரன்னிங் ரேஸ்ல எப்படி வந்து ஒரு கிக் ஸ்டார்டர் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பூஸ்ட் கொடுக்குது, அந்த மாதிரி ஒரு பூஸ்டா நம்ம பேரண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களோட அட்லீஸ்ட் 1 hour a டே இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா தட் கிட் வந்து 3-4 ஸ்டெப் ஹேடா போய் தே வில் பி லீடிங் த ரேஸ் 1 and 2ல முடிப்பாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் ஷேர் திஸ் கண்டென்ட் வித் எவ்ரி ஒன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்ட்ரடக்ஷன் வித் ஹலோ ரூபி, எப்படி அந்த புக்ல வந்து குழந்தைக்கு கோடிங் சொல்லி தராங்க அப்படின்னு. there is no conio.h, there is no import packages. So now I am giving back to Stephen sir. அதில் அன்மியூட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் கை தட்டலாம். Thank you. வெரி குட், வெரி குட் சதீஷ். நல்ல ஒரு இது கொடுத்தீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. பெஸ்ட் ஒன். இதுல எல்லாருக்குமே டவுட் வரும், என்ன பண்ணலாம், இதுல எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் இருக்கும். இதுல வந்திருக்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் அவங்கள முதல்ல நம்ம பேச சொல்லலாம், மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ரவி சார் இருக்கீங்களா? நீங்க எதனா பேசணுமா? இல்ல சார், இல்ல டைம் இருக்கா உங்களுக்கு? வெயிட் பண்றீங்களா? இல்ல நான் ஒன்னும் பேசல, ஜஸ்ட் அப்சர்வ் பண்றேன். ஓகே ரைட், ஓகே. அப்ப நம்ம இது பேபிஸ் வந்திருக்குங்களோ, நம்ம பேரண்ட்ஸ் வந்திருக்குங்களோ, அவங்களுக்கு கேட்க சொல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யார் இருக்காங்க? கிரிஷ் இருக்காரா? கிரிஷ் வந்தாரு. பேசலாமா சார் ப்ளீஸ்? நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு நீங்க பேசு. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிடுங்க. உங்க பேர்? என் பேர் கண்ணன். சரிங்க. ஸோ நான் கொஞ்சம் பேசலாமா? ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் given by your team.
But from participation, okay, from my side, I have only one question. Okay, actually, நம்ம சிஸ்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து போகிற வரைக்கும் சிஸ்டம் வில் ஆக்குபை, நோ டவுட் அட் ஆல். பட் வந்து நம்ம செய்யற வேலை வந்து சிஸ்டம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து வி வில் ஹாவ் சம் ஃப்ரீ ஹார்ஸ். ஓகே, ரொம்ப டைம் கிடைக்குது. அந்த டயத்தை வந்து வேர் வி நீட் டு எங்கேஜ். If we spend for some other better thing, we need to let the system to carry out our job, right? நான் சிஸ்டம் பேசுறேன், குழந்தைக்காக பேசல. ஒரு ஓப்பனான விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே ஆல் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றால் வில் கிவ் யூ சம் டைம், ஓகே, எக்ஸ்ட்ரா டைம். ஆனா அதை வந்து நீங்க ஏற்கனவே வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த டைமை சேவ் பண்றது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஆஸ் அ ஐடி ப்ரொஃபஷனல், கேன் யூ explain or can you suggest the extra time can be whatever extra time or whatever lesser hours you have from system occupancy, can we spend some other better area? அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறோம். ஓகே, பிகாஸ் இந்தியா போன்ற கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா we are doing our job as it is, right? We can take the system to help our things in a better way or to do our job in a nice manner. But if the system is going to occupy you all, then IT people will survive, right? But whereas all the people, even medical people, now, okay, system is going to occupy medical people 90% job occupy பண்ற வச்சுங்களேன், then where the medical people will involve. அப்ப என்ன, இந்தியா போன்ற கண்ட்ரியில as a professional, we need to find some other better option role where we can apply this lesser hours. அதை நோக்கி செல்லாம, okay, this is my finding, this is my invention சொன்னீங்கன்னா, certainly it will help IT people to grow, whereas it will not help better growth of our country. This is what my kind information. Thank you. சதீஷ், நீங்க எதனா சொல்றீங்களா? எனக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா இல்ல கொஸ்டின் கேட்டீங்களானே தெரியல. ஏன்னா வாட் வி டிஸ்கஸ்ட் இஸ் சம்திங் அபவுட் அ திங்கிங், லைக் நிறைய திங்கிங். இப்போ இவ மெடிக்கல் படிக்கணும்னா கூட டாக்டருக்கு வந்து ஈஸியா டாக்டர் ஆயிடும். ஏன் அப்படின்னா வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசும்போதே அவங்க அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தை ஈஸியா டக்குன்னு பிக் பண்ணிக்குது. அதனால தான் ப்ராபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ஃபாஸ்ட் கிடைக்கும். அது வந்து பயாலஜிக்கல் திங்கிங். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இதுல வந்து நான் எங்கேயுமே வந்து ஐடி ஓவர் ரூல் பண்ண போதோ இல்ல இது பண்ண போதோ அது பண்ண போதோன்னு நான் சொல்லல. ஸோ தட்ஸ் வை ஐ அம் கன்ஃபியூஸ்ட். என்னுடைய கொஸ்டின் வந்து மேக்ரோ லெவல், நாட் அட் மைக்ரோ லெவல். என்னுடைய கொஸ்டின் வந்து we are grateful to IT people. You people are invented many things, right? It will help me to save my time. Unless I have some other best object or best event, அது இல்லைன்னா இந்த டைம் பண்ற டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐ கான் ஸ்பெண்ட். தென் ஐடியலாஸ் வரும். ஓகே, சும்மா இருக்கிறது. தென் இந்த சும்மா இருக்க அவர்ஸ்ல இட் வில் த பீப்புள் வில் எங்கேஜ் சம் அதர் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் சஜஷன் யூ ஹாவ்? திஸ் ஒன் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ரைட்? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற டைம்ல நான் வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்து நான் ஷெட்யூல் வச்சிருக்கேன். ஓகேவா, என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு. I am speaking about 140 crore people, right? நீங்க இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கீங்க. 140 கோடி மக்கள்ல நல்ல ஸ்பிரிட்டா ஒர்க் பண்றவங்க வந்து. சார், ஒரு நிமிஷம். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் பதில் சொல்றாரு. லெட் ஹிம் ஃபினிஷ் இட். ஓகேங்களா? அது ஃபினிஷ் பண்ண பிறகு நீங்க பேசுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை கிட்ஸ் இருக்காங்க? கிட்ஸ் என்ன பண்றாங்க? That and all irrelevant. I am speaking for 140 crore people. See, this is relevant for this session. கொஞ்சம் இது வந்து ரிலவெண்ட். நாங்க கேக்குறதுக்கு பதில் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப நாங்க கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்லலாம்ல நீங்க. உங்களுக்கு உங்களோட கிட்ஸ் எத்தனை? இப்ப இது வந்து நாங்க வந்து ஒரு கிட்ஸ்க்காகவும் அந்த பேரண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் நான் கேக்குறேன். ஒரு கிட் இருக்கு. அந்த கிட் என்ன சொல்லுதுன்னா, சார், ஆல் கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கம் ஃப்ரம் ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங், ரைட்? இட்ஸ் ஆல். முதல்ல நீங்க லிசன் பண்ணுங்க ப்ளீஸ். வாட்ஸ் யுவர் நேம்? Sir, Kannan, I am a chartered accountant and also IT person. Okay, I am okay. Right. இல்ல நீங்க இருங்க. Don't waste our time, please. Waste பண்ணல. இதுதான் இருங்க. ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இந்த செஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் உங்களோட நீங்க கேக்குறது. Okay, thank you very much for your. Okay, please. Okay, please. Thank you very much for your kindness.
ஓகே, let us discuss. ஓகே, வேற யாருன்னா பேசு வாங்க. அடுத்தது யார் இருக்காங்க? பேரண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா? பசங்க யாருன்னா இருக்காங்களா? ஸ்ரீநித்யா, சிவகணி, உங்க பிள்ளைங்க யாருன்னா பேசுறாங்களா? Sir, I would like to speak. லாவண்யா பேசு. 13 years, sir. So he was listening the session, and பேசு. now question ஆரம்பிச்சோனே he went to play. So I'm just asking. நல்லா இருந்தது சார் செஷன். எனக்கு அந்த நீங்க கிளாசிஃபை பண்ணி சொன்ன அது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், அந்த ஒவ்வொரு இது பிளஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஐ வாஸ் ஆல்சோ இன்டு ஐடி 8 years. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எப்படி கொண்டு வரீங்கன்றது வந்து ஒரு புது இதாக தான் இருந்தது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிச்சதே கிடையாது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்க அந்த ஒரு கேம் வச்சு அதை கடைசியில என் பண்ணி காமிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் ஹவு இட் இஸ் ஈஸிலி பீங் ரிலேட்டட் வித் அவர் டே டு டே ஆக்டிவிட்டிஸே தான் நம்ம வந்து அங்க கோடிங்கா பண்ண போறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட், இன்டர் கனெக்டட் ஆக்சுவலி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி. நீங்க சொன்னாப்புல தே கேன் திங்க் ஃபாஸ்டர், தே கேன் டூ தட் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர். ஈவன் தே கோ டு எனி ஃபீல்ட், தே கேன் அப்ளை திஸ் அண்ட் தே கேன் ஷைன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ லாவண்யா. ஓகே, வெரி குட், வெரி குட். அடுத்தது யார் இருக்கீங்க? பொன்னி. யா, குட் ஈவினிங் சார். வாங்க ப்ளீஸ். பொன்னி ஃபாதர் சண்முகம் பேசுறேன். A14 பிளாக். நல்ல செஷன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். ஃபியூச்சரில் இது மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். எப்படி தெரியல, இப்போ வந்து எங்களோட நெய்பர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, அதை வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணோம். சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராச்சும்? ஸ்ரீநித்யா. ஓகே, நம்ம டீம்ல யாருன்னா பேசலாம். வாங்க சார், நாராயணன் சார் பேசுங்க சார். அதாவது நான் திங்க் பண்ண நான் வேற திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வேற ஒரு வைட் ஆங்கிளில் கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதை இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டூத் பிரஷ் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அதை ஒன்னொன்னா பிரிச்சு ஒவ்வொரு பல் தேயி அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே பிரிச்சு சொல்றோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி இந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து மெண்ட் பண்ண வைக்க முடியுமா? மெண்டுனா சார்? மெண்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜென்ரலாவே குழந்தைகள் வந்து பல் தேயினா தேய்க்கிறது இல்லை. கரெக்ட். இப்ப இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நீ இப்ப பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை முதல் நாளோ நீ இது மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன செய்வ அப்படின்னு கேட்டா அவங்க உடனே ப்ரெஷ் போடுவாங்க. அப்படில முதல்ல பாத்ரூம் போகணும், முதல்ல எழுந்திருக்கணும், ஆமா, அப்புறம் பாத்ரூம் நோக்கி போகணும், இருட்டா இருந்ததுன்னா லைட்டை போடணும். இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லி இது அவங்கள இந்த வேலையை செய்ய வைக்க முடியுமான்னு கேக்குறேன். முடியும் சார். ஏன்னா பிரஷிங்னு சொல்லல, எல்லா வேலையுமே முடியும் சார். ஏன் அப்படின்னா இப்ப என் வீட்டுல நானும் ஒர்க்கிங், என் ஒய்ஃபும் ஒர்க்கிங். ஸோ இப்போ 3:30க்கு நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வந்துட்டேன்னா 4 o'clock மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நான் ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருவேன். ஸோ ஷி நீட் டு ஜஸ்ட் ஃபாலோ தட் சேஞ்ச். அப்ப முடிச்சிடோன்னே செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், வந்து செக் பண்ணிட்டு போனோம். அது ஒரு ஃபன்னு கலர் மார்க்கர்ல. இந்த செக் பாக்ஸ் யார் பண்றது? நான் சும்மா ஒயிட் போர்டு இருக்குல்ல சார், ஒயிட் போர்ட்ல டிக் பண்றது யாருன்னு என் பொண்ணு தான் பண்ணும். நீ முடிச்சிட்டேன்னு செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவேன்னா அந்த ஒயிட் போர்ட் பக்கத்துல என்னோட டாஸ்க்கும் எழுதி வச்சிருப்பேன், ஆபீஸ் டாஸ்க். ஓகே, என்னோட டாஸ்க் 1 முடிக்க எனக்கு 3 நாள் ஆகும். முடிச்சுட்டு நான் 10 முடிச்சுட்டேன், இன்னும் 1 முடிக்கல. புரியுது. இப்ப எனக்கு இதான் தோணுது. ஏன்னா இப்ப பேரண்ட்ஸே கொஞ்சம் சிரமப்படுறாங்க. சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்றேன் நான். இல்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன் நான். பண்ணலாம் சார். நான் இதை ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இப்ப நிறைய இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சாப்பிட்டுட்டு தட்டை போய் சிங்க்ல போடலன்னு சொல்லல, ஆனால் சாப்பிட்டு அந்த இடத்துல போட்டு போயிட்டா. அப்புறம் அடுத்த நாள் அதை ஆல்டர் பண்ண அவ போய் போட்டுட்டா. நான் சண்டை போடல, சொல்லல. சரி. எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு சார், இது மாதிரி நீங்க சொன்னதுனால அதையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லுங்க. சோ இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போனோம்னு வைங்களேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி அந்த இடத்துக்குலாம் போனோம்னா
கடையே வாங்கி கொடுத்தா கூட வந்து அவங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ பாக்குறதெல்லாம் வந்து கேட்பாங்க. நான்லாம் வந்து லிட்டரலா புரண்டி அழுததெல்லாம் நான் வந்து என் பையன் இல்ல மத்த குழந்தைங்களாம் நான் பார்த்திருக்கேன். தரன்னு இழுத்துன்னு போன காட்சிகள்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் மால்ஸ்ல எல்லாம். அது நாங்க வந்து குழந்தை பிறந்த உடனே ஓகே ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஓகே எனக்கும் இந்த மாதிரி எதனா நடக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் 2 இயர்ஸ் பேக் வந்து நான் இதுக்கு போயிருந்தோம் ஊட்டிக்கு. ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சோம். ஓகே ஊட்டில உனக்கு என்னென்னலாம் வேணும், நீ ஆப்ஷன்ஸ் கொடு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து கேமரா வேணும், இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு இது வேணும், பார்க்கறதுக்கு வந்து அந்த பைனாகுலர் வேணும். அப்புறமேட்டு வந்து சப்போஸ் பைனாகுலர் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு அவெஞ்சர்ஸ்ல ஒரு டாய் வாங்கி கொடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க வந்து எழுதிட்டு போயிட்டோம். நம்ப மாட்டீங்க அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு அங்க நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் அந்த அந்த ஊட்டி அந்த ஸ்ட்ரீட் அந்த டாய் ஸ்ட்ரீட் எல்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே கேமரா எங்க இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கேமரான்றது வந்து அவன் தான் வந்து சூஸ் பண்ணான். ஸோ அப்ப கேமரா எங்க இருக்குன்னு பாக்குறான், கேமரா இல்ல. தென் ஈ வென்ட் டு தி செகண்ட் ஆப்ஷன் பைனாகுலர். அங்க பைனாகுலர் அந்த கடையில எல்லாம் வந்துட்டு குவாலிட்டியா இல்ல. ஸோ அவன் அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா அது இல்லடா அது பாரு உன்னை ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது he moved to the third one and then I finally end up in buying ஒரு அவெஞ்சர்ஸ் டாய். இதை முடிச்சுட்டு நாங்க வந்து ரூம் கொண்டோம். வேற எந்த டாயுமே அவன் கேட்கல. சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷனிங் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாட் எவர் தே டோல்ட், வாட் எவர் தே விஷ் ஃபார், அது கிடைக்கும் போது they are not கோயிங் ஒரு ப்ராடரா போய் எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ற டேண்டம்ஸ் எல்லாமே வந்து நான் பார்க்கல. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவன் எதனா உனக்கு கேட்டான்னு வைங்களேன், சப்போஸ் வந்து அவன் கேட்பான், குழந்தைனா கேட்கதான் செய்யும். அப்ப என்ன பண்ணுவேன்னா அதை போட்டோ எடுத்து வச்சுப்பேன். ஓகே நான் அந்த போட்டோ இப்ப எடுத்து வச்சுக்கிறேன். தென் ஒன்ஸ் வந்த உடனே ஒரு நோட் ஒன்று இருக்கும், அதுல எழுதி வச்சுப்பேன். ஓகே அவன் என்னென்னலாம் கேட்கறோம் அவன் விஷ் கண்டபடி கேட்பான், எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுக்கிட்டு தென் 1 by 1 எனக்கு எப்பெல்லாம் வந்து காசு சேருதோ நான் வாங்கி தரேன்டா அப்படின்ட்டு ஐ ஹானர் தட். ஸோ அப்போ 1 by 1 வந்து நான் அந்த ரெகுலரா வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஓகே மந்த்லி ஒன்ஸ் வந்து அவன் எழுதின விஷ் லிஸ்ட்லயே வந்து நம்பர் 1 போட்டு அவன் அடிக்க வைப்பேன். எப்படி ஒரு செக் பாக்ஸ் டிக் பண்ண வைக்கிறோம் அதை அடிக்க வைக்கும் போது அப்போ அவன் கேட்கறது வந்து புக்குக்கு போகுது, நான் வாங்கி தரேன், இஸ் ஒன்லி ஸ்ட்ரைக்கிங் அவுட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லா பண்றதுனால ஆனஸ்டா பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பெருசா வந்து அந்த போராட்டமே இல்லாம போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் 6ல முன்னாடி வந்து நாங்க வரைய ஆரம்பிப்போம். அவன் வந்து இப்போ ஒரு கைட் ஒன்று கேட்கறான்னா அவன் கைட்டை வரைவோம். ஏன்னா கேஐடின்னு போட்டனா அவனுக்கு படிக்க தெரியாது. இப்போ ஸ்லோவா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, பிளெண்டிங் அதெல்லாம். இப்போ நீ கைட்டை வந்து வரைய தேவையில்ல, கைட்டை எழுத ஆரம்பி. அப்ப நம்ம முன்னாடி எழுதுனதை நீ படிக்க ஆரம்பி. ஸோ அப்ப இந்த இடத்துலயே நம்ம வந்துட்டு நாங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா மேத் போடுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலேயுமே வந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ பண்ணா அது பண்றதுனால வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் அலாட். நீங்க கேட்ட இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா சார், பூபதி என்ன பண்ணான்னா அவன் பையன் ஸ்கூல்ல வந்து இந்த வாரம் செப்டம்பர் 10 ஃபீல்ட் ட்ரிப் போனோம். ஸோ டீச்சர்ஸ்க்கு இன்னும் எஃபெக்டிவா பண்ணுன்ட்டு பூபதி என்ன பண்ணான்னா அவன் பையனோட உட்காந்து கான்செப்ட் பை ஆரவ் பூபதி, இல்லுஸ்ட்ரேஷன் பை பூபதி, அந்த ட்ரிப்புக்கான ஒரு மேனர்ஸ் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரும் ரயில்வேக்கு போறீங்களான்னு ஸ்பைடர் மேன் வச்சு. ஸோ 8 மணிக்கு பஞ்சுவலா இருக்கணும், பஸ் கிளம்பணும், நீங்க யூனிஃபார்ம்ல வரணும், இதெல்லாம் மறக்காம வச்சுக்கணும். ஐடி கார்டு, ஸ்நாக்ஸ், வாட்டர், லஞ்ச், யூனிஃபார்ம், பேட் ட்ரெஸ். அப்புறம் அங்க வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ண அப்டேட் அது மாதிரி தருவாங்க. இது எனக்கு தெரியல, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், பட் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி பிக்அப் டைம் 4 மணி அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் வருவாங்க. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஒரு செக்லிஸ்டும் கொடுத்துடுறான் அவன். ஸோ அப்ப அது அவங்க எல்லா பேரண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து அவன் பண்ணான். இப்ப செப்டம்பர் 10க்கு பண்ணி அவங்க ஸ்கூல்ல இருந்துச்சு, அவங்க ஸ்கூல் எல்லாரும் இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ எவ்ரி கிட்ஸ் வந்து அவன் பையன் இன்ஃபேக்ட் வந்து ஒழுங்கா நடந்துகிட்டான்டா, இந்த வாட்டி யாரும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா மேனர். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். ப்ரோக்ராம்னா டு டூ திங்ஸ்னு ஒரு 10 போடுறோம்னு வச்சுங்களேன். ப்ராக்டிக்கலா போகும்போது ஏதாவது ஒரு டிவேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ என்ன பண்றது? அதை அது வந்து அந்த இடத்துல நான் ஃப்ரீ டைம்னு போட்டு ஃப்ரீ டைம்ல என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருப்பேன். அதுவும் நான் அப்ரூவ் பண்ணது. ரீட் புக், கான் அகாடமி கிட்ஸ், இல்லைன்னா பிளே வித் டாய்ஸ், கலர்ஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த 4ல நீனே ஒன்று சூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோ. இப்ப நாளைக்கு ஏதாவது புதுசா ஒண்ணு கேக்குறா அப்படின்னா வந்து கேட்பா. 5வது எனக்கு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு குங்ஃபூ பாண்டா மூவி பத்தி பேசினாங்க, அது வேணும் அப்படின்னா
அதை வந்து நான் சாட்டர்டே நைட் ஃபேமிலி மூவி அப்படின்னு மாத்திட்டு அப்ப அது பண்ணலாம் தள்ளி வைப்பேன். அது நான் என்ன சொன்னனோ அதை நான் ஹானர் பண்ணுவேன். ஹானர் பண்ண முடியலன்னா சாரி கேட்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவேன். ஓஹோ. ஆமா, அப்பதான் அவங்க வந்து நாளை பின்ன வந்து சொல்றதுக்கு ஒத்துக்குவாங்க. சரி சரி. ஹானர் பண்ணாம இது பண்ண சோ இட்ஸ் லைக் ஹானர் பண்ணணும் நம்ம என்ன சொல்றோமோ அதை. வெரி நைஸ் சார், எக்ஸலண்ட். நல்ல திங்கிங்கு, நல்ல ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் ஐ வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாங்க, வேற யார் பேசுறது? பேசுவா சார்? வாங்க மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சதீஷ் தம்பி வணக்கம். வணக்கம்மா. உங்க பாப்பா வந்து குட்டி பாப்பாவா இருக்கு, அதனால ஒன்னும் சொன்ன பேச்செல்லாம் நல்லா கேட்க வச்சிடலாம். ஒரு 10 வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைங்களையும் சொன்ன பேச்சு கேட்க வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, அப்படியே கேட்கும். அதுக்கு அப்புறம் இந்த 12ல இருந்து இந்த பிள்ளைங்க தொடங்கிடுறாங்க. அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய, ஏன்னா உங்களோட பழகுற பழக்கம் வந்து எல்லா விதமான பிள்ளைங்களை பத்தியும் அவங்களுக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்குது. அவங்க வச்சிருக்கிறது வேணும், இவங்க வச்சிருக்கிறது வேணும், என்னதை விட அவங்க அப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு எல்லா விஷயங்கள்லயும் ஒரு ஷூல இருந்து எல்லாமே அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட அந்த பிடிவாதத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப வந்து திடீர்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்டீபன் சார் மாதிரி சைக்காலஜிஸ்ட் தான் பண்ண முடியும். தூக்கி போட்டாரு. இப்ப என் பொண்ணு பண்ணுது அப்படின்னா ஐ கேன் ஹேண்டில் இட். எப்படின்னா ஐ வில் கிவ் டவுன் ஆல் த இன்ஃபர்மேஷன், நீனே ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லு எது பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 12 வயசு இருக்குன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு வருவா. ஸோ அதனால ஒரு இருக்கு. பட் நான் 10, 12 வரும்போதும் நான் ஷேர் பண்றேன் என்ன பண்றேன்னு. ஆப்வியஸா அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் லேர்ன் பண்ணுவேன். பட் ஒரு ரேண்டமா இன்னொரு பேரண்ட் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா வி கேன் ஷேர் வாட் எவர் வி யூஸ்ட், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லலாம். பட் அதையும் தாண்டி பிடிவாதமா இருக்காங்கன்னா that needs to be handled by the specialist like psychologist like Stephen சார். ஆனா தம்பி, சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு போக முடியாத ஒரு பிள்ளைங்களா இருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்லியா பேசுறது வேற, நம்ம அங்க கூட்டி போய் நம்ம அவங்கள சொல்ல வைக்கும்போது அந்த பிள்ளைங்க கவனம் வேற மாதிரி மாறி போகுது. அதை வந்து எப்படி நம்ம கொண்டு போறது? அந்த பிள்ளைங்களை எப்படி கரெக்டான திசை நோக்கி கொண்டு போறது? ஏன்னா அவங்கள வந்து இந்த இவரு சொன்ன மாதிரி சுற்றிலும் நெருப்பு நடுவில் பிள்ளை, எப்படி அந்த பிள்ளையை காப்பாற்றுவது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஒரு சாதாரணமா அதுகிட்ட கொஞ்ச நேரம் அது வந்து பார்த்து கம்ப்யூட்டர் வழியா தான் படிக்கிறாங்க. இப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நகர்ந்தோம்னா அவங்க வேற எங்கேயோ போயிடுறாங்க. இருக்காங்க அப்படின்னுட்டு இருந்தோம்னா டக்குன்னு எதுக்குள்ளேயோ போயிடுறாங்க. அதுக்குள்ளார போனா விரும்பாததெல்லாம் அதுல வருது. இப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது திருட்டுத்தனம் தானாவே வந்துருது. அதை என்னன்னா அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை எப்படி கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு. ஓகேமா, இதுக்கு ஒரே ஒரு பதில் தான்மா. என்னன்னா இந்த போனு, லேப்டாப், கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட்டுங்கிறது இட்ஸ் எ கனெக்ஷன் டு எவ்ரி திங். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையுமே ப்ரெஷர் பண்ணனால எல்லா ஒரு மேஜர் ஆப்புக்கும் கிட்ஸ் வெர்ஷன் இருக்கு. இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடல்ட்டோட யூடியூப் கொடுக்கவே கூடாதுமா, குழந்தைக்கு யூடியூப் கிட்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ யூடியூப் கிட்ஸ் கொடுக்கும்போது நீங்க உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பவர் வரும் பேரண்ட்ஸ்க்கு. அப்ப நீங்க ஒரு 10-20 சேனல் இருக்கு, எம்ஐஎம் சேனல் பார்க்கலாம், இன்னொரு சின்ன சேனல்னா பார்க்கலாம் அப்படின்னா அதை மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் தான் குழந்தை பார்க்க முடியும். அதை தாண்டி அது சர்ச்சும் பண்ணாது, ஆப்பும் சஜஸ்ட் பண்ணாது. அது எந்த வயசு வரைக்கும் தம்பி அது பொருந்தும்? அந்த ஆப் நீங்க 18 வயசு வரையுமே கொடுக்கலாம். நீங்க அந்த ஆப்பை வந்து 25 வயசு பையனுக்கு வரை கொடுக்கலாம். ஆனா 25 வயசு பையனுக்கு இந்த ஆப் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டேப்லெட்டே குழந்தைக்கு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணணும், 13 வயசு குழந்தைக்குன்னு. அப்ப என்ன ஆகும், உங்களோட அப்பா அம்மா அனுமதிக்கிற ஆப்பை மட்டும்தான் அவங்க இன்ஸ்டாலே பண்ண முடியும். இத வந்து நாங்க கிட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இத வந்து என்னோட டேப்ல பண்றோம். ஆமா, என்னோட டேப்ல வந்துட்டு நான் அது பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஷேர் பண்றேன். நான் இப்பதான் ஒரு டேப் வாங்கி கொடுத்தேன், 1 வயசு ஆகுதான். ஸோ இப்போ எல்லாருமே நாங்கள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான். ஸோ ஈஸியாலாம் என் ஃபோனை வாங்கிட முடியாது.
ஆனா வந்து அவங்க அம்மாவை ஏமாத்தி அவன் வந்து வாங்கிடுவான். சோ அப்ப என்ன பண்ணோம்னா அவனுக்குன்னு ஒரு 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 இது ஒண்ணு வாங்கணும் அப்படின்றதுனால ஒரு டேப் ஒண்ணு வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப இந்த டேப்ல வந்துட்டு பேரண்டல் கண்ட்ரோல்னு இருக்கும். நீங்க எந்த போன்ல நீங்க ஐபோன் வச்சிருந்தாலும் சரி, எந்த போன் வச்சிருந்தாலும் பேரண்டல் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கும். நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங் ஒண்ணு இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா சரியா சொன்ன மாதிரி அதெல்லாமே யோசிச்சுதான் வந்து அவங்க வந்து போனை தயாரிக்கிறாங்க. ஆனா நம்ம தான் வந்து அதை வந்து தேடுறது இல்லை. சோ அதுக்கப்புறம் அது அது வந்து டிஃபால்ட்டா இருக்காதுமா, அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். நீ அது வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து வந்துடாது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த டேபை வந்து ரெண்டா பிரிச்சுட்டேன். என் பையனோட ஒரு 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 லாகின், என்னோட ஒரு லாகின். அதுக்கு ஒரு கீவேர்டும் போட்டாச்சு, பாஸ்வேர்டும் போட்டாச்சு. இப்ப அவனுக்கு நான் இதெல்லாம் வந்து நான் அவனுக்கு தர்றதுக்கு முன்னாடியே நான் ஆஸ் அ பேரண்டா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, நீ எள்ளு போட்டினா நீ வந்து இதை ஓபன் பண்ணலாம்டா அப்படின்ட்டு கொடுத்தாச்சு அவனுக்கு. நான் ஜி போட்டேன்னா என்னோட லாகின்குள்ள போயிடுவேன். அதுல பற்பல ஆப்ஸ் இருக்கும். நான் ஒர்க் பண்றது, இப்ப நான் ஜூம்ல கிரியேட் பண்றது கூட பாத்தீங்கன்னா அந்த ஜில தான் இருக்கும், எல்லுல இருக்காது. அந்த எல்லுல போனீங்கன்னா ஈவன் யூடியூப் கூட இருக்காது. யூடியூப் கிட்ஸ் இருக்கும் சரியா சொன்ன மாதிரி. அந்த யூடியூப் கிட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நான் எந்த சேனல் அலோவ் பண்றனோ அது மட்டும் தான் அவரால் பார்க்க முடியும். அதை தாண்டி அவரால் வந்து பார்க்கவும் முடியாது, சஜஸ்ட் பண்ண முடியாது, ஆட்ஸும் வராது, நீங்க எந்த ஒரு திருட்டுத்தனமும் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வந்து இந்த 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 டேப அவன் என்னோட பார்வையிலயோ என்னோட அவங்க அம்மாவோட பார்வையில இல்லாம கூட இந்த டேப அவன் யூஸ் பண்ணலாம். சோ அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவன் எல்லாமே இதுல தாண்டி என்னோட போன்லயே வந்து அதை ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும், அலாம் செட் பண்ண முடியும். எல்லாமே என்னால வந்து நான் எந்த மூலையில இருந்தாலும் அவன் எவ்வளவு நேரம் அந்த டேபை பார்த்துக்கிட்டு இருக்கான், எந்த கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாமே வந்துடும். இன்னும் கொஞ்சம் வயசு தான் நீங்க சொன்ன மாதிரி. இது எந்த வயசு வரையும் அப்படின்னு நீங்க கேட்டதுக்கான கொஸ்டின். இது வந்து ஒரு டீனேஜ் உள்ள வரானுங்க 13 வயசு அப்படின்னு வரும்போது இவ்வளவு கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீ வந்து இந்த ஆப்குள்ள போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஆனா நான் பாஸ்வேர்டு கொடுத்தா, நான் அலோ பண்ணா மட்டும்தான் அது இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ அப்போ இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், இதுக்குதான் நாங்க வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் போடும்போது அவரு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அப்ப நான் இதுக்காக தான் நான் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து உபயோகமா இருக்கும், இது இந்த இந்த காரணத்துக்காக பண்றேன் அப்படின்றத வந்து அவரு கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் போட்டு எனக்கு இதை வந்து நாங்க பேரண்டல் டைம் சொல்லிட்டு நாங்க வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஃபேமிலி டைம்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோம். இது வந்து ரிச்சுவலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இப்ப நான் வந்து ஒரு ரூம் கட்டிட்டு இருக்கேன், இப்போ ஸ்டடி ரூம் ஒன்று கட்டிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஸ்டடி ரூம் கட்டும் போது வந்து இந்த கலர் வந்து ரெட் போடலாமா ஒயிட் போடலாமா இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நாங்க 3 பேரும் உட்காந்து, அம்மா அப்பா குழந்தை, 6 வயசு குழந்தை தான், அப்ப உட்காந்து ஏன் ஒயிட் போடுறோம், ஒயிட் போடுறதுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இதுக்காக தான் நான் ஒயிட் போடுறேன்றத நான் லிஸ்ட் டவுன் பண்ணி அவனுக்கு புரியுதோ இல்லையோ நான் சொல்றேன். அப்போ இந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதே நான் இத்தனை வந்து சொல்லிதான் நான் வந்து ஒயிட் போடுறேன். இன்னைக்கு கொசுவால அடிக்கிறோம், அதுக்கும் அதே தான், கொசுவால நெட்ல அடிக்கலாமா இல்லைன்னா வந்து கதவு மாதிரி போடலாமான்றது சும்மா இந்த மாதிரி சும்மா ஒரு பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா எந்த ஒரு காரணத்தையும் நான் வந்து சொல்லிட்டு தான் செய்யறேன்ற மாதிரி நம்மளோட ஃபேமிலியில ஒன்று செட் பண்றோம். அப்ப நீ ஒரு விஷயம் பண்ணும் போது அதையும் சொல்லிட்டு பண்ணு, எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு பண்ணுன்றது வந்து இது வந்து தொடர்ச்சியா நாங்க வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபாலோ பண்றதுனால இதைதான் மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டீபன் சார் மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணலாம். இது நாங்க பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஒரு ரிச்சுவலா ஒரு ஃபேமிலியில வரும்போது அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அடம் பிடிக்கிற டைம்ல அது அடமா இல்லாம நான் வாங்கி தரேன்ப்பா என்னன்றத சொல்லு என்கிட்ட. அப்போ எனக்கு இந்த காசு அதுதான் நாங்க வந்து அந்த எக்ஸாம்பிள்ல வந்து ஐபோன் வேணும்ன்றதுக்கான ரீசனை கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னா ஐபோன் தான் தேவையா இல்ல வேற எதனா போன் போட்டோ எடுக்கிறதுக்கு தான் உனக்கு தேவை அப்படின்னா நான் கேமராவே இது ஐபோனை விட பெட்டர் கேமரா தனியாவே எனக்கு வாங்கி தரேன், அது 20,000 முடிஞ்சிடும். அப்போ அதை நல்லாவே நீ கிளிக் பண்ணி நீ போகலான்னு போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் நம்ம கொடுக்கும் போது they will also consume that. அப்போ வந்து சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு, இது நடந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா நம்ம பண்ற பேரண்டிங்ல ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றது. இதுதான் முதலாமா நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அமுதா மேடமுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். சொல்லுங்க சார். இந்த பேரனுக்காகலாம் பேத்திக்காகலாம் நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க ரொம்ப இது எடுக்கக்கூடாது. முதல்ல இது அது அவங்க இருங்க நான் முடிச்சுறேன். அவங்க அப்பா அம்மாவுக்குரிய பொறுப்பு, புரியுதுங்களா? நீங்க உங்க காலத்துல இருக்கீங்க, அவங்க அப்பா அம்மா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப கவலைப்பட்டோம்னா
நம்மளுடைய தாட்டை வந்து அவங்க போய் கொண்டு போய் திணிப்போம். அது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு சுத்தமா ஒத்து வராது. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாட்டியை அன்பா பார்த்து இந்த பசங்க, அப்புறமா பாட்டி இப்படி பார்த்தவொடனே ஓடிடும். புரியுதுங்களா? இப்படி பார்த்தவொடனே நல்லா இருக்கீங்களா பாட்டி, வர போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட சட்டப்பட மாட்டாங்க. அப்போ நமக்குரிய அந்த அந்த இது அந்த லெவல்ல தான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேக்குறீங்கன்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு செஷன் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். எதுக்காக அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா, எல்லா பேரண்ட்ஸாலையும் சொல்லிக் கொடுக்க முடியுமா, இது நடக்குமா, பாசிபிளா அப்படின்றது பார்த்தோம்னா அது ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் பாசிபிள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இந்த தாட் எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம், இந்த பழக்கம் எதுக்காக சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது வந்து, நீங்க வளர நம்முடைய காலத்துல இப்ப எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு போட்டாரு சதீஷ். இப்ப இவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போகும்போது இன்னும் இருக்கும். எந்த ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சரிங், எந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ண போனாலும் உங்களுக்கு இதனுடைய பலன் தேவைப்படும் அந்த இடத்துல. அப்போ அந்த தாட்ஸ் வந்து எப்படி பேசிக்கா இருக்குது, அந்த அவங்கள ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வரணும்னா எப்படி பேசிக்கா இருக்கு, அந்த விஷயத்த நாங்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க ரியல் லைஃப்ல நடக்கிறது போய் பழுத்தலுக்கடா காலையில போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வான்னா நான் ஒரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுக்க முடியாது, நீ அதை போய் பண்ணிட்டு வா அப்படின்றது சொல்லிடலாம், அது ரெகுலர். பட் சில விஷயங்கள் இப்படி பண்ணும்போது இப்படி சொல்லி கொடுக்குறோன்ற ஒரு டிஸ்க்ளைமர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அப்ப அதுங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து இதுக்குதான், இது நாட் ஃபார் லைஃப், உங்க லைஃபுக்கு கிடையாது. லைஃப் வந்து ரெகுலரா நம்ம ஒரு மாதிரி சாப்பிடுனா ஒரு முறை தட்டு எடுத்து வை, ஒரு கையேடு, ஒரு சாப்பிடு அப்படின்னு அடிப்பானம்ல. ஒரு 2 முறை பண்ண, 3வது முறை போயா சிதனியே வேணாம், உன் சாப்பாடு வேணான்னு போயிடுவான். ஸோ அது செய்ய முடியாது, அது வந்து ரெகுலர். ஸோ அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி இந்த ப்ரோக்ராமை நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே இது வந்து இதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும். இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி நான் பல கோணங்கள்ல அனலைஸ் பண்ணேன். சதீஷ்க்கும் தெரியும், பூபதிக்கும் தெரியும். ஏன்னா இதை அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணணுமா அப்படின்ட்டு. ஏன்னா பல கொஸ்டின்ஸ் இது ப்ராக்டிக்கலா பண்றவங்க கிட்ட கேட்டு அங்க குழந்தைங்க நடத்துற விஷயங்களை இதெல்லாம் அனலைஸ் பண்ணாலும் சொன்னேன். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை குழந்தைங்க வந்து ஈஸியா உள்வாங்கிடும். ஏன்னா அவங்களுக்கு உள்வாங்குற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். உள்வாங்காத, நம்ம சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க எது சொன்னாலும் கேட்க. இன்னொரு விஷயம், கம்ப்யூட்டர் இன்னைக்கு நம்ம கையில மொபைல் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து, மொபைல் கொடுக்குற குழந்தைங்க எந்த ஹேண்டில் பண்ணி, இப்ப பூபதி சொன்னார் நான் ஹேண்டில் பண்றேன்ட்டு, அவன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்துட்டு அவன் மெச்சூர் ஆயிட்டான்னா நீங்க என்னன்னாலும் ஹேண்டில் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன் உங்க போன்லாம் வேணான்னு தூக்கி போட்டு போயிடும், நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளே அந்த ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீ எது கேட்டாலும் இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரீடம் வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடம் அவனுக்கு வச்சுட்டே வந்தோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதை கேட்பான். அப்ப அது பேசிக்ல நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கும் போது எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்றத இன்டைரக்டா புகுத்திக்கிட்டே வரணும் குழந்தைங்களுக்கு. அப்பதான் அந்த 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 இது மெசேஜ் போய் சேரும். இது ஒன்றும் இஷ்யூ இல்லடா, இதுக்காக தான்டா இது, நீ வளரும் போது பல விஷயங்கள் கலந்துக்குவேன், தெரிஞ்சுக்குவேன், அப்போ உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா உடஞ்சிடும், உனக்கு தேவைன்னா பயன்படுத்திக்க, வேணாம் தூக்கி போட்டுறியா, நாங்க ஒன்றும் கம்பல் பண்ணல. இது வந்து உன்னோட விஷயம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு அனாவசியமா பயப்படுறோம். குழந்தைங்களே எதையோ பார்த்துட்டு போதுன்னு பயப்படுறோம். எதையோ பார்த்துட்டு போகுதுன்னு நம்ம எல்லாரும் மொபைல வச்சுக்கிட்டு நோண்டிட்டு இருக்கோம். அப்போ நம்ம முதல் தவறு நம்ம தான். குழந்தைங்களுக்கு மொபைல், இன்னைக்கு காலம் வந்து கம்ப்யூட்டரோட காலம், இன்னைக்கு மொபைலோட காலம், இன்னைக்கு இது எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்குது. அப்ப எது எடுத்தாலும் இட் இஸ் கனெக்டட் வித் இட். அப்ப அவன் வந்து இன்னொரு விஷயம் என்ன, மெச்சூர் ஆனோன்னு குழந்தை ஒரு ஸ்டேஜ் ஒரு டீனேஜ் வரும்போதே அவனுக்கு எல்லாம் தெரியணும். தெரியலன்னா ஆபத்து. குழந்தைங்களுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன் தெரியணும். தெரியலன்னா அவன் மெச்சூர்ட் ஆகல, வளரலன்னு அர்த்தம். அப்ப அவன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கதான் போறான். அது நீங்க சொல்லி கொடுக்கறதுனாலும் அவன் தெரிஞ்சுக்கதான் போறான். அவன் தெரிஞ்சுக்கலன்னா அவனோட பாடியோ மைண்டோ விடாது. அப்போ எப்படி அவன் தெரிஞ்சுக்கதான் போறான், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுது போது, எல்லா குழந்தைகளும் பார்த்தவனையும் கெட்டு போறது கிடையாது.
எல்லா குழந்தைங்களும் பார்த்த உடனே இது நல்லதா கெட்டதான்றது தெரியும், அதுங்களுக்கு தெரியும், அது தெளிவா குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்க்க கூடாது, அதுங்களே முடிவெடுக்கும். நாம அது பார்க்க கூடாதுன்னு சொன்னாதான் என்ன அப்படின்னு யோசிக்குமே தவிர நம்ம அதை ஃப்ரீயா விட்டுடலாம். இருந்துட்டு போட்டோமே, தெரிஞ்சுக்கிட்டோமே, குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் தான் அவனை எப்படியும் ஒரு வயசுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ற நேரத்துல இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபாரின்ல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள்ல அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த பல பேரண்ட்ஸ் பண்றாங்க. இது பிரச்சனை இருந்ததுன்னா அவன் வளரவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு அளவுக்கு நுணுக்கமா பிள்ளைங்களை வளர்க்கணும்ன்றது ஒரு பக்கம். அவன் தெரிஞ்சுக்கிறான், நம்ம அனாவசியமா பயப்படுறதுன்ற ஒரு பக்கம். 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் கெட்டு போறது கிடையாது, எவனோ ஒருத்தர் 2 பேர் தான் கெட்டு போவான். அந்த கெட்டு போறதுக்கு காரணங்கள் இருக்குது, அந்த காரணங்களை நம்ம அலசணும். முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமான்னு பார்த்தோம். 100% கரெக்ட். அது அப்படி இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு மெத்தட் ஆஃப் இது வந்து இது வந்து தேவைப்படுன்ற ஒரு மெத்தடை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுதான் இது வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம கூப்பிட்டது இல்லை சார். ஸோ இது எப்படி நம்ம வந்து முக்கியம் அப்படின்றது வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம ரைட்டா நம்ம ஏஜ் குரூப் 6 எதுக்கு நம்ம வந்து இதுல ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஏஜ் 6 தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. ஸோ இப்போ என்னோட பையன் வந்து நான் கரிக்குலம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ இங்கிலீஷ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸா இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு மொழி ஒரு டிபெண்டன்சி இல்லாம கான்வர்ஸ் பண்ண முடியும். இதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்ற சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வருது. தமிழ் ஆப்வியஸா நம்மளோட தாய்மொழி, அதை வந்து நம்ம வந்து படிச்சே ஆகணும் மொழியை காப்பாத்துறதுக்கு. கணக்கு எதுக்கு பண்றோம்னா தே ஆர் ஸ்டார்டிங் வித் தி அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு ஒரு வந்து அவங்க வந்து இன்னொரு காசு தராங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மேத் இருக்கு. ஹிஸ்டரி எதுக்கு அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, வாட் இஸ் தி லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் ஆர் ஹிஸ்டரி அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி சயின்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம இப்போ இருக்கிற 2024ல நம்ம பேசின மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து இல்லாத ஒரு செக்டாரே இல்லை. அப்படின்னும் போது இந்த லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் வந்து நான் படிக்கிற காலத்துல நீங்க படிக்கிற காலத்துல இல்ல 8ஆம் கிளாஸ்ல தான் வந்தது அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே நம்ம வந்து இன்னும் இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தை பின் தங்கிடும். அப்போ இப்போ எவ்வளவு இங்கிலீஷ் ரிலவெண்ட், எவ்வளவு மேத் ரிலவெண்டோ அதே மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட ஒரு ஸ்டெப் அஹெடா நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங்கை கத்துக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கூல் சிலபஸ் இன்னும் அதை நோக்கி போகவில்லை. 20 years back. இதை வந்து நான் இங்க வந்து பதிவு செய்யறேன். ஸோ ஏன்னா என் ஸ்கூல்ல மட்டும் நான் பார்க்கல, எல்லா ஸ்கூல்லையும் நான் பார்த்துட்டு வரேன். ஒன்லி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மட்டும்தான் வந்து நம்ம பேசின சிலபஸ் அங்க இருக்கு, அது எட்டாக்கனியா இருக்கு. ஸோ 2 லட்சம் 2.5 லட்சம் என்னால வந்து வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது வந்து ஆஸ் எ கம்யூனிட்டியா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கு, இந்த மாதிரி லேர்னிங் இருக்கு, பிரஷ் வளர்க்கறதுல கூட வந்து நம்ம கணக்கு சொல்லித்தரலாம், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் சொல்லித்தரலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்க வந்து பண்ணணும்ன்றத வந்து நாங்க கேள்வியிலையும் பண்ணோம். இங்க பண்ணும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நான் இதுவரையும் ஒரு 7-8 செஷன் நான் எம்ஏஎம்ல பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து அட்டண்டன்ஸே கம்மியா இருக்கிற செஷன் தான் நான் பாக்குறேன் நான் வந்த இதுல. சோ நான் இது வந்து சர்ப்ரைஸும் ஆகல, நான் இதை சொல்றதுக்கு இவ்வளவுதான் நானும் எதிர்பார்த்தேன். சோ இது வந்து நான் பேட்டர்னாவும் பாக்குறேன். சரேஷ் பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணணும்னு சொன்னாரு, நான் இங்கேயும் பேட்டர்ன் ரெகனைஸ் பண்றேன், ஜெனரலைஸும் பண்றேன். சோ அப்போ இதை தாண்டி வந்து ரீச் ஆகல அப்படின்னா வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இது இல்லைன்னா குழந்தை வந்து படிச்சிடாதா? நான்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் வந்து ஒரு வேர்டை பார்த்ததே வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல தான். நான் இப்பதான் எனக்கு வயசு 35 தான் ஆகுது. ஆனா நான் கம்ப்யூட்டர் திறந்து ஒரு நோட் பேடை திறந்து பார்த்தது கூட இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல தான். நான் ஸ்கூல்ல கூட பார்க்கல, நான் பயாலஜி குரூப் எடுத்தேன். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு வந்து வசதியும் கிடையாது எங்க வீட்டுலலாம். அப்போ அப்படி இருந்தது. அப்ப நான் இப்போ வந்து ஐடில உட்காந்துரு இல்லையா, அப்போ இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் நான் நோட் பேடே பார்த்தேன். இப்போ நான் ஐடில உட்காந்துரு இல்லையா, என் பையன் வந்துட மாட்டானா, அவனுக்கு இதெல்லாம் சொல்லி தரணுமா, இவ்வளவு நான் மெனக்கிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே நாங்க வந்து அவன் ரோட்டுக்கு வந்துடுவான், அவன் வந்து வேலை இல்லாம இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல வரல. உங்க ரேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 இடத்துக்கு வரணுமா, இல்லைன்னா அவன் வந்து ரேஸ்ல வந்து 1 மணி நேரம் கழிச்சு கூட அவன் வந்து கிராஸ் லைன் வந்து கிராஸ் ஆனா போதுமா அப்படின்றது வந்து ஆஸ் அ பேரண்டா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே நாங்க பாக்குறது இல்லை, எனக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம குழந்தை வந்து முன்னுக்கு வந்துடணும், நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் செஷன்ல வந்துட்டு பேசும்போது நம்ம என்ன பேசுறோம்னே புரிஞ்சுக்காம
வராம இருக்கிறவங்க நிறைய பேர், வந்தவங்க வந்து என்ன புரிஞ்சுக்காம பேசுறவங்கள சில பேர். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு 9 பேர் வந்துட்டு நம்ம கடைசி வரையும் இருக்கோம் அப்படின்றது வந்து பாக்குறது இல்ல. அதுவும் பர்டிகுலரா சீனியர் மெம்பர்ஸ் நீங்க. எதையுமே வந்து சார் பூபதி ஸ்டீபன் சார், நான் வந்து கேட்டது என் பேர பசங்களுக்காக மட்டும் இல்ல. எங்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேம்மா நீங்க அப்படின்னு என்னை வந்து கேக்குறாங்க. எப்படி அந்த பிள்ளைங்களை நாங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்கறதுக்காகவும் நான் உங்க எல்லாரையும் கேட்டு அதுல இருக்கிறத வாங்கி நான் என்னோடத கொஞ்சம் கலந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நான் என்ன மட்டுமே இப்ப நான் பாக்குறது இல்ல, அந்த பார்வை வந்து மாறி போய் இப்ப நான் வந்து நிறைய பேரை பாக்குறேன். அதனால நிறைய பேருக்கு நான் அதை ஒரு செய்தியா நான் கொண்டு போகணும் அப்படின்னா இத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் சொல்ல முடியும். சொன்னதும் வந்து மேடம் உங்களுக்கு சொன்ன பதில். ஆமா, பதில் சொன்னது நான் பொதுவா சொன்னேன், உங்களுக்காக இல்ல. அது ஆமா உங்களுக்கு நீங்க பதில் வந்து பொதுவா தான் சொன்னேன். நீங்க கேட்டது நியாயம். இப்போ இப்போ குழந்தைங்க வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல, இப்ப என்கிட்ட வந்தா கூட 10 பேர் வந்தா கேட்டாங்கன்னா 10 பேருக்கு நான் உடனே பதில் சொல்ல முடியாது. குழந்தைங்களை மட்டும் நம்ம வச்சு குழந்தைங்க இப்படி பண்றாங்கன்றத வச்சு நான் பதில் சொன்னேன்னா அது தப்பு. நீங்க என்ன பண்றீங்கன்றது, அதுக்கு அவன் என்ன பண்றான்றது ரெண்டுத்தையும் கேட்டு சொன்னாதான் பதில். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஐடியா கொடுக்க முடியும். வெறுமனே வந்துட்டு என் பிள்ளை அரட்டை அடிக்கிறான் கொள்றான்னா ரொம்ப வாழா இருக்கிறான்னாலும் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை பேசவே மாட்டேன்றான், எங்கேயும் போக மாட்டேறான், உட்காந்து நேக்கிறான், உட்காந்து எடுத்த விட்டு அசைய மாட்டேறான். ரெண்டும் முரண்பாடு. உட்காந்து இருந்தாலும் அவனை திட்டி குறை சொல்றீங்க, ஓடி ஆடி அரட்டை அடிச்சாலும் குறை சொல்றீங்க. இப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது? எது செஞ்சாலும் என் பிள்ளை இது செய்யறான்னு ஒரு இருக்கு. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அமைதியா இருக்கணும்னா ஓடி ஆடி விளையாடணும்ன்றீங்க. ஓடி ஆடி விளையாடுறதுன்னா ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறான்றீங்க. அமைதியா இருக்கிற குழந்தைக்கு பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் பண்ணுது. அந்த பிரெயின் ஸ்லோவா ஒர்க் பண்ணுது. நேச்சுரலா ஒரு சிலர் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா அரட்டை அடிக்கிற குழந்தைக்கு ஃபாஸ்டாவே ஒர்க் பண்ணும் பிரெயின். அவனுக்கு டக்குன்னு எதனா செஞ்சுன்னு இருக்கும், இல்லைன்னா பிரெயின் விடாத அவனை. இதை யாருன்னா புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவன் அரட்டை அடிக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர, இது பண்றது மட்டும்தான் தெரியுமே தவிர, அவனை பாரு ஆளுங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க்க முடிப்பானுங்க, டக்குன்னு முடிச்சு போட்டு தூக்கி போட்டு போயிடுவானுங்க. இது தெரியாது. நம்ம என்ன பண்றோம், எதையுமே, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் நடன்னு சொன்னா நடக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும், ஓடுன்னா ஓடணும். இப்படி சொன்னா குழந்தைங்க கிடையாது. குழந்தைங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறது முழு தப்பு. அப்போ நம்ம வந்து அது அவங்ககிட்டயும் பேசணும். அது அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எதுனாலும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த நேரத்துல ஐடியா கொடுக்குறேன். இல்ல, நான் அமுதாம்மா கேட்டப்ப நான் யோசிச்சேன் சார். லைக் நிறைய பேர் தெரிலங்கிறனால நான் பூபதியை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அவன் எப்படின்னா டேப்லெட்ல கண்ட்ரோல் பண்றான்னு கூட சொல்லலாம் ஒரு நாள் இன்னொரு நாள். ஸோ அப்ப அது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் தெரிலங்கிறாங்கல்ல, ஸோ அதனால அதை காமிச்சாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள். அது சொல்லலாம், தப்பு இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்துவோன்றது ஒரு கேள்வி இருக்குது. அது பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுவோம், அதாவது டெக்னிக்கல் செஷன் மாதிரி போடுவோம். ஆமா ஜஸ்ட் டெக்னிக்கல், இது இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப பூபதி டூருக்கு பண்ண பிளே இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த இது வந்து பூபதி பாராட்டுகள். உண்மையாவே நல்லா இருந்தது. அது இட் இஸ் யூஸ்ஃபுல். டீச்சர்ஸ்ங்க எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப டீச்சர்களுக்கே தெரியாத விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எத்தனை டீச்சர் போடுறவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க வந்து ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இப்படிதான் போகணும்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸாக்டா என்ன பிளான்ன்றத ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சுலபமா கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி இது டீச்சர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இது டீச்சருங்களுக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து வேற எதனா பண்ணும்போது அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஸ்கூல்ல வச்சு, ஸ்கூல்ல என்ன நடக்குது, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, நம்ம எப்படி கொடுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணணும். சார் யாருமே கேட்கல சார் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இல்ல அதாவது இது எப்படின்னா, சில விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து எப்பயுமே முதல்ல வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க.
ஒரு 4 பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் 40 பேர் உள்ள வரும். இல்ல சார், அப்படி சொல்லல. இப்ப இந்த இந்த காமிக்ஸ நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் அவங்க அதே ஆப்பை யூஸ் பண்ணி ஜெனரேட்டிவ் எப்படி நாராயணமூர்த்தி அவங்க சார்கிட்ட நம்ம தாட் பண்றோமோ. என்னன்னா, நீங்க வந்து இது வந்து ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க தாட் ஆமா என்னன்னா, ஆமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சு, இது ஒண்ணும் கிடையாது, படத்தை போட்டுக்கிறாரு, ஸ்லைடு ப்ரிப்பேர் ஆமா பண்ணிக்கிறாரு, இது இது ஆமா. வந்து டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு, இது நம்ம பண்ணிடலாமே, அந்த தாட் தான் இருக்குமே தவிர கரெக்ட் அவங்க கரெக்ட். இன்டெப்தா இதுல இருக்கிற படம் எப்படி வந்தது, இது எப்படி ரிலவெண்டா இருக்குது, அதை யோசித்து இருக்க மாட்டாங்க. கரெக்ட். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கல. ம். அதை யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை உத்து பார்த்து இது எப்படி வந்ததுன்னு யோசித்து இது வராது எப்படி அப்படின்றது யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகாது. ஃபர்ஸ்ட் எடுத்தா வராது. அது வந்து ஒரு சிலருக்கு தான் வரும், அவங்க மட்டும் தான் கவனிப்பாங்க, அவங்க மட்டும் தான் அதை கேட்பாங்க, வருவாங்க, அவசரப்படாதீங்க, வருவாங்க. இல்ல இதுல நான் என்ன இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் பார்த்தேன் அப்படின்னா, இதுல 2 காமிக்ஸ் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காமிக்ஸ் நான் இதுக்கு எப்படி பண்ணேன்னா, அவங்க உடனே ரயில்வே மியூசியம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே நான் ஒரு டூரோ ட்ரிப்போ போனேன் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்த பத்தி நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஒரு மகாபலிபுரம் போறோம் அப்படின்னா வந்து அந்த சிலையில என்னென்ன கதைகள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ரசிக்க முடியும். இல்ல அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க, போயிட்டு வந்துடலாம். அப்போ அதோட இது அதனால என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி இவனுக்கும் இருக்கணும். ஓகே, ரயில்வே மியூசியம் போறாங்க, அங்க என்ன இருக்க போகுது, பழைய ட்ரெயின்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பொம்மை டாய்ஸ் வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னும் போது ஓகே, அப்போ அதுல வந்து ஸ்டீம் இன்ஜின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அவனுக்கு இன்ஜின்னா என்னன்னு சொல்லி தரணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஏன் இத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்கணும், ஒரு இன்ஜின் இருந்தா போதாதா, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு ஸ்பைடர்மேன் வச்சு அவரே சொல்லி தர மாதிரியும், எதுக்காக இந்த மியூசியம் போனோம், ஏன் ஒய் நாட் பீச், ஒய் மியூசியம் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின்ஸ் குழந்தைங்க கேட்கலாம்னாலுமே இந்த காமிக் வழியாவே இந்த ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டினுமே கேட்கலாம் போல. அதை யாரை கேட்கலாம்னா ஒரு ஸ்பைடர்மேனே கேட்போம். அந்த டீச்சரை கேட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ என்ன கேக்குறியா அப்படின்ட்டு, ஸ்பைடர்மேனை கேட்போன்ற மாதிரி பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோரி பை பூபதின்னு போட்டுட்டேன். இப்ப என் பையனுக்கு அந்த ஸ்டோரியை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் தி அந்த நாராயணமூர்த்தி சாரே சொல்லுவார், இல்லுஸ்ட்ரேஷன் பையும் ஸ்டோரி பையும் டைட்டிலும் சொல்லாம நம்ம ஸ்டோரிக்குள்ள போக கூடாது அப்படின்ட்டு நான் அது வந்து பர்டிகுலரா இருப்பேன். அப்படி பண்ணும்போது என் பேர் எப்போ வரும் அப்படின்றதுதான் அவனோட கியூரியஸ் கொஸ்டின். ஸோ அதுக்காக தான் நான் செகண்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவனை கூடயே உட்கார வச்சு, சரி இப்போ இது வருது, நீ சொல்லு, இப்போ ஸ்பைடர்மேன் என்ன பண்ணலாம், எந்த இடத்துல போடலாம், ஸோ இது கிளாஸ்ல போடலாமா, கிளாஸ் வெளியில போடலாமா, இல்ல மாஸ்க் வச்சு போடலாமா, மாஸ்க் இல்லாம போடலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது அவன் இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போது, எனக்கு வந்து கருப்பான ஸ்பைடர்மேன் வேணும், சவகப்பான ஸ்பைடர்மேன் வேணும், குட்டி ஸ்பைடர்மேன் வேணும், பெரிய ஸ்பைடர்மேன் வேணும், மசில்ஸ் வேணும். ஸோ அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது பண்ணும்போது அப்போ மிஷின் வந்து சொல்லி தெரியுது. அப்ப இதுக்கு நான் எப்படிப்பா பண்ணணும் அப்படின்னும் போது வந்து ஓகே, கான்செப்ட் பை ஆர்ஓ போட்டுக்கலாம், இல்லுஸ்ட்ரேஷன் பை பூபதி வடன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீ ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா நீ சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துக்கோ, ஸோ நீ பிளெண்டிங் கத்துக்கோ, நீயே வந்து டைப்பிங் கத்துக்கோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு கோலா வைக்கும் போது அவனுக்கு வந்து பேசிவா வந்து இங்கிலீஷ் வந்து சீக்கிரமா கத்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி வந்து இதுவும் ஒரு விதமா போகுது. சோ அது ஒரு அப்சர்வேஷனும் நான் வந்து பார்த்தேன். அது ஒரு ஆர்வம் வந்து தூண்டுது. அதாவது மல்டிபிள் ஆக்ஷன் இருக்கு இதுல. நீங்க வந்து அதாவது யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் டைம், கிட்ஸ் கூட உங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட எக்ஸலன்ஸை உங்களுக்கு தெரியாதே நீங்க ஷேர் பண்றீங்க. அவனோட எக்ஸலன்ஸை அவன் டியூன் பண்றான், புரியுதுங்களா? அப்போ இது மல்டிபிள் ஆக்ஷன் தான் இதுல. அதனால வந்து இது வந்து இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குல்ல. இது ஒரு வேற யாருன்னா இருந்தா உட்காந்து இதை பேஷன்ஸ், டே எனக்கு டைம் இல்லடா, தூக்கி போயிட்டு எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு வேற எதனா பண்ணுவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல நான் ஒரு கேம் விளையாடுவேன், இல்ல 4 பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன், வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குதுன்னு பார்ப்பேன். இப்படிதான் தாட்ஸ் இருக்கு. அப்ப இப்ப குழந்தைகிட்ட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது வந்து வெரி குட் ஜாப் ஆக்சுவலா, யூ ஆர் டூயிங் வெரி குட் பேரண்டிங். தேங்க்யூ சார். ஸோ அததான் நான் வந்துட்டு சரி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். காமிக்கே நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு புக்கு வாங்கி தரதுக்கு பதில் நம்மளே வந்து பண்ணும்போது அது ஆர்வம் வந்து கூடுது அவங்களுக்கு, எனக்கு இல்ல அவங்களுக்கு கூடுது. எனக்கு டைம், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு டைம் தான் வந்து கொஞ்சம் ஒரு 2 hours உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து இட் இஸ் மஸ்ட், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து நீங்க
ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு மணித்துளியும் வந்து இட் இஸ் வெரி பிக் வேல்யூ. இட் ஹாஸ் வெரி பிக் வேல்யூ. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல பூபதி உங்களுக்கு டைம், சாரி நம்ம சதீஷ் உங்களுக்கு டைம் இருக்கா? நீங்க பாத்து சிங்கப்பூர் டைம்ல இல்ல ஐ கேன் கண்டினியூ சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்கெண்ட் தான், அதனால தான் நான் வந்து ஆமா வீக்கெண்ட், சனிக்கிழமை நைட்டு. இல்லன்னா நேரம் நான் பை நாளைக்கு வந்து தூங்கலாம் கொஞ்சம். இல்ல யூ ஹேவ் டன் யூஸ்ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இதை வந்து பர்பஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு பண்ணிருக்கீங்க. இன்னொரு விஷயம் சதீஷ் அண்ட் பூபதி ரெண்டு பேருக்கும் விஷயம் சொல்றேன். ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். நான் அது ஆகிற வரைக்கும் நான் எனக்கு புகழல. அது ஏதோ பண்ணி ஒர்க் பண்ண வச்சிட்டீங்க. வருது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல சார், இதுல லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஏஐ பத்தி பேசும்போது அவங்க பேர் மறந்துட்டேன், சித்ரான்னு நினைக்கிறேன் சார் அவங்க மேடம் பேரு. சோ அவங்க திருச்சியில இருந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஏஐல வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு செஷன் மாதிரி போடணும் அந்த இது சொன்னேன். நான் அப்பயே இந்த மகாவிஷ்ணு கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், போன வாரம் பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கு முன்னாடியே, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு இன்ட் கொடுத்தேன். இல்ல மேடம், அந்த மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. நீங்க வந்து டீச்சருக்கு பண்றதா சொன்னீங்கன்னா நான் வந்து துணிவா பண்ணுவேன். நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணணும்னு சொல்லும் போது அதுல நிறைய சிக்கல், சட்ட சிக்கல்லாம் இருக்கு. நான் பாட்டுன்னு ஏதாவது உனக்கு காமிச்சு கொடுத்துட்டான்னு வைங்களேன், அப்புறம் பசங்க மத்தியில வந்து டீச்சருக்கான மரியாதை போயிடும். சோ அது வந்து அப்படி ஓப்பனா நம்ம வந்து ஸ்கூல் நடத்துற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளே வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணாம, சடேஸ் காட்டின மாதிரி எந்த ஒரு பவுண்டரியும் செட் பண்ணாம நம்ம வந்து ஏஐ காமிச்சிட்டோம் அப்படின்னா, அவன் வந்து அவனோட டவுட்ஸ் எல்லாமே ஏஐ மூலியமா வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிற பட்சத்துல டீச்சரோட வேல்யூ வந்து கண்டிப்பா கம்மியாயிடும். உங்களே அவன் கேள்வி கேட்பான், உங்களுக்கு இது தெரியல அப்படின்ட்டு. அப்போ நீங்க என்ன அஜெண்டா செட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் நான் வந்து ஏஐ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது மேடம் அதுக்கப்புறம் வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்ப ஹெச்ஓடியே பேச சொல்றேன். ஸோ எனக்கு வந்து அப்ப ஹெச்ஓடியே நீங்களும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. இப்போ நாங்க ரீசெண்டா இப்போ நானும் சதீஷும் வந்து எதனா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு ஏஐ பார்த்தேன். அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் மட்டும் வந்து அது வந்து சொல்லுது. ப்ரோக்ராமிங்கை தாண்டி வந்து நான் எதனா ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சாரி, ஐ எம் நாட் அட்வைஸ் டு ஆன்சர் திஸ் பியாண்ட் தி ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஃபெல்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து கஸ்டமைஸ் பண்ண விட்டுட்டு இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷ் டியூட்டர் வந்து எனக்கு ஆப் இருக்கு அப்படின்னா வந்து அது தமிழ் சொல்லித்தராது, மேத்ஸ் சொல்லித்தராது, சயின்ஸ் சொல்லித்தராது, எந்த வித நீங்க வந்து செக்ஸ் பத்தி கேட்டா கூட அது சொல்லித்தராது. ஸோ அப்போ இங்கிலீஷை தாண்டி அது போகக்கூடாதுன்ற மாதிரி கீவேர்ட் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இதை ஆப்பை வந்துட்டு பசங்களுக்கு வந்து நம்ம எப்படி என்னோட டேபை என் பையனுக்கு வந்து நான் எந்த வித ஒரு முகசொலிப்போ எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம தரணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்துட்டு நம்ம வந்து கொடுக்குற பட்சத்துல தே வில் பி யூசிங் இட் ப்ரொடக்டிவ்லி. ஸோ ஏன்னா நம்மளோட டீனேஜோட வயசு அந்த மாதிரி நம்ம ஒன்று வேணாம்னா அதை தான் செய்ய தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது வந்து தே கான் கோ பியாண்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் சார். ஸோ அது இன்புட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நான் எதுக்காக இதை ஷேர் பண்றேன் அப்படின்னா, இது எங்களுக்கு தோணுன ஒரு இன்புட். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் டீச்சர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களுக்கு எய்ட் பண்ற மாதிரி, அதே சமயத்துல அவங்கள பேக் ஃபயர் பண்ணாத மாதிரியும் ஒரு இன்புட்ஸ் கிடைக்கிற பட்சத்துல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவன் வச்ச மாதிரி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் இதே கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கை வச்சு எங்களோட ஆசை என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சே வந்து இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெட் ப்ராஜெக்ட் மாதிரியும் பண்ண மாதிரியும் இருக்கும். அவங்களுமே வந்து ஒரு லைவ் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் சார். ஸோ இங்க அதை வந்து சொல்லணும். ஸோ தட் நீங்க நிறைய நெட்வொர்க்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து கிடைச்சதுன்னா மேபி வி கேன் ஒர்க் இட் அவுட் சார். வீல் டாக் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசுவோம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் a டைம். எஸ் சார். முடிச்சுக்கலாமா? சிவகுமார் சார் எதுவும் சொல்லல. சிவகுமார் சார் வாங்க, எதனா பேசுறீங்களா? ஐ எம் லிசனிங். ஐ எம் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுதான் இருக்கேன். எவ்வளவு வேர்டு கேட்டுதான் இருக்கேன். ரியலி அமேசிங். சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நான் சொல்லி தரணும் இல்லையோ, as a parent இல்ல, as a grandfather, எனக்கு இன்னும்
அதிசயம் தான். கம்ப்யூட்டர் இன்னும் நான் வியந்து வியந்து பாக்குற ஒரு ஐட்டம் தான். நான் 96 97ல என் பையனுக்கு வாங்கி கொடுத்த இந்த சிபியு சிஸ்டம்லாம் இன்னொன்று வச்சிருக்கேன். அப்போ வாங்கின இதெல்லாம் 1-2 மாத்திருப்பேன். தெரியுதுங்களா? இன்னும் தெரியல சார். சார் நீங்க வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டிருக்கிறதுனால தெரியாது எனக்கு பேக்ரவுண்ட் இது எடுத்துருங்க சார். ஆமா, பேக்ரவுண்ட் பிக்சர் எடுத்துருங்க. அந்த சிபியு எல்லாம் வச்சிருக்கேன். அதுல 1 GB ஹார்ட் டிஸ்கோ 2 GB ஹார்ட் டிஸ்கோ இன்னும் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம். இந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒவ்வொன்றும் அதிசயம் தான். முதல்ல 97 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்குறப்போ 45,000 ரூபாய் பெரிய அமௌண்ட். ஜுவல் லோன் வச்சு ஜிபிஎஃப் லோன் வச்சு வாங்கி கொடுத்து பெரிய சந்தோஷம் அதெல்லாம். அதுக்கப்புறம் டெவலப்டு ஃப்ரம் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் எம்சிசி படிச்சு இப்பதான் 20, 25, 20, 30 வருஷமா இருக்காங்க. அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. தேர் அப்டேட்டிங் த நாலேஜ் டில் டேட் தேர் அப்டேட்டிங். இன்னும் எதாவது படிச்சுட்டு இருந்தாங்க. .NET படிக்கிறான், அது படிக்கிறான், இது படிக்கிறான், 10 சர்டிஃபிகேட் படிச்சுதான் அப்படி படிச்சுதான். ஸோ அவனால உங்களை போட்டு சொல்ல தெரியாது. நீங்க எல்லாம் அருமையா ப்ரெசென்ட் பண்றீங்க. மை சன் வில் பி கோயிங் ஆன் ஸ்டடிங், மே நாட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அந்த அளவுக்கு என் பேத்திங்கெல்லாம் ஒரு போன் போடுங்கனாங்களா, உனக்கு ஒரு ஆப் நான் தேடுறதுக்குள்ள கண்டுபிடிச்சி ஓரை புக் பண்ணி எனக்கு ரேப்பிடோ புக் பண்ணி ஆல்ட்டா கொண்டாந்து கொடுத்துருவாங்க. எனக்கு நான் தேடிட்டே இருப்பேன். ரேப்பிடோ போட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குழந்தைங்களாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ரொம்ப பிரமாதமா அது அந்த யங் கிட்ஸ்க்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லியிருக்கீங்க. யங் பேரண்ட்ஸுக்கு தரணும். நான் டு பி ஃப்ராங்க் நான் சொல்லக்கூடாது, வீட்டுல இருக்கிற நான் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, மெய்ட் சர்வெண்ட்டுடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு அப்டேட்டா இருக்காங்க. குறைச்சி சம்பளத்துல வாங்கிட்டு அவங்களுக்கு ஐபோன் இல்ல ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு போன்ல அந்த குழந்தைங்க கூட தேர் ஆப்ரேட் நல்லா பண்றாங்கன்னு சொல்ல வரணும். அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு போன் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல வரணும். எனக்கு உண்மையிலேயே அதிசயம் தான் சார். இன்னைக்கே எனக்கு அதிசயம் தான் சார். டு பி ஃப்ராங்க், என்னோட ஸ்மார்ட் போன்ல நீ சொல்றதெல்லாம் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. ஸ்மார்ட் போனுக்கு இந்த ரிமோட் ஒர்க் பண்றது போயிடுச்சு. நானு ரிமோட் ரிப்பேர் பண்றாங்கன்னு புதுசா வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வித்தவுட் ரிமோட் ஹவு டு ஆப்ரேட் தி ஸ்மார்ட் டிவி பார்த்து யூடியூப்ல பார்த்து சார் பார்த்து கீழே போங்க, அந்த பட்டன் ஆன் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. ஐ வாஸ் ஏபிள் டு ஆப்ரேட் தி ஸ்மார்ட் டிவி ஈவன் வித்தவுட் ரிமோட். அந்த அளவுக்கு யூடியூப் சொல்லி தருது. இந்த போனுக்கு எனக்கு பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் போயிடுச்சு. தெரியல ஹவு டு யூஸ் தி இந்த ஆண்ட்ராய்டு போன் வித்தவுட் ஆன் ஆஃப். பிளக் பண்ணுங்க, எடுத்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ஒண்ணு ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆப் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுது. உடனே ஐ வாஸ் ஏபிள் டு லொகேட் அண்ட் ஆஃப் பண்ண முடியுது. என்னால இந்த பட்டன் போயிடுச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப். எங்கேயோ போயிட்டு இருக்கு சொன்ன மாதிரி. சார் நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க பிரமாதமா. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது அதுதான் விஷயம். டெக்னாலஜி வர்றது பிரச்சனை இல்லை, நாம யாரெல்லாம் யூஸ் பண்றோம் எல்லாருமே பயன்படுத்தணும் சார். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். உங்க ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இதை செய்யறாங்கன்னா கொஞ்சம் பேர் கம்மி தான். அது ஒன்றும் நாலு பேங்க் உள்ள டிரான்சாக்ஷன் அவ்வளவுதான். எல்லாமே எனக்கு அதிசயம். I'm able to operate with cash ஹேண்டில் பண்ணாம அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. லேர்னிங் குழந்தைங்களுக்கு சொல்லி தரீங்களா இல்லையா? As a grandfather at the age of 78, I'm learning. Thank you. Very good presentation. ரொம்ப ஆர்வமா கேட்டேன். எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டேன். ஐ வெரி மச் ஹாப்பி அபவுட் த இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் ஹேவிங். இட் வில் லீட் டு பெரிய லெவலுக்கு உங்களை எல்லாம் கூட்டு போகும். வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், பெரிய கண்டுபிடிப்புகள் பண்ணணும், பெரிய ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் முயற்சி பண்றீங்க. வாழ்த்து. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். லைக் லாஸ்டா ஒரு சின்ன செய்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சொல்லுங்க சதீஷ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஷேர் பண்றேன். ஸோ இவ்வளோ நாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா
நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து நமக்கு கோர்வையா ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிடும். ஓகே, ஸோ இப்போ நேத்து வந்து புதுசா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க O1 அப்படின்னு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது எப்படின்னா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஆஃப் தாட்ஸ், இந்த செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அந்த ஒரு வேரிஸ் கம்ப்யூட்டர் பிக்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நான் ஐடியா மட்டும் கொடுத்தேன். பீப்புள் வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டில் டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஒரே இமேஜில் சொல்லணும், எனக்கு எப்படின்னா பண்ணலாம் ஐடியா கொடு அப்படிங்கும்போது அது ஃபர்ஸ்ட் வந்து தாட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்னதை வந்து அது புரிஞ்சுக்குது, ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்குது, என்னென்ன கேஜெட் இருக்கு நான் சொல்லாத எல்லாத்தையும் அது பிக் பண்ணுது, அப்புறம் ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலா வந்து எனக்கு இந்த அவுட்புட் கொடுத்தது, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் சஜஷனும் தனித்தனி ரூம் போட்டு எல்லாமே அதுவே கொடுத்துச்சு. ஸோ இப்போ இதை பண்ணும்போது எனக்கு இமேஜ் ப்ராம்ப்டும் அதுவே கொடுத்துருச்சு. இதை வச்சு தான் நான் அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வேரிஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்தேன். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நாள் வந்து தாட் ப்ராசஸ், செயின் ஆஃப் தாட்ஸ் வந்து அதுக்கு கிடையவே கிடையாது. இப்ப அதுக்கு அது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நான் கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல போற பதில் வந்து இதுக்கு முன்னாடி அது ரைட்டோ தப்போ சொல்லிடும். இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, நான் சொல்ல போற பதில் அது கரெக்டா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்குலாம் கம்ப்ளைண்டா இருக்கான்னு யோசிக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு அது தருது. ஸோ இப்ப தாட்ஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் ஆஃப் தாட்ஸ்னு. அது எதுல போகணும் சார்? சாட் ஜிபிடி 01? ஆமா சார், 01 ப்ரிவியூ அப்புறம் மினி இதெல்லாம் இருக்கு. இது ப்ரீ வெர்ஷன்ல இருக்கா, பெய்ட் வெர்ஷன்ல இருக்கா? இது பெய்ட் வெர்ஷன். ஏன் பெய்ட் வெர்ஷன். இந்த ரெஸ்பான்ஸ் அது கொடுக்கணும்னா அது ஆயிரக்கணக்கான டோக்கன்ஸ் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பெய்ட் வெர்ஷன். ஆமா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஐடியா கேட்டேன். அப்ப அது நான் கேட்ட ஐடியா கம்ப்ளைண்டா அப்படின்னு அது பாலிசிஸ்னா செக் பண்ணும். ஸோ இப்போ எல்லா தாட்ஸும் இப்போ அதுக்கு போயிடுச்சு. இந்த தாட் இப்போ நாளைக்கு இது செயின் ஆஃப் தாட்ல நான் ஒன்று ஆட் பண்ணணும்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு மாடியூல் நம்ம டிஃபைன் பண்ணோம் பிரஷ்ல, பிக் டூத் பிரஷ், அப்போ இன்னொரு தாட்டை நான் ஆட் பண்ணேன்னா அது சேர்த்துக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து எனக்கு நீ காலைல இதை பார்த்ததுல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. எவ்வளவு டேட்டா வச்சு பண்றான் சார், இதை ஒன்றும் புரியல. முடியாது சார், நம்ம சாதாரண மக்களால இல்ல சார், அது வந்து காமிக்கலா அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேல அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு எந்த புக்கும் இல்ல அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு டேட்டாஸை வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கான டேட்டாஸ் வந்து கம்மி. அதை வந்து அவங்க ஃபீட்பேக் லூப்ல போட்டு அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கான வேலைகள் தான் வந்து இந்த மாதிரி சேனல் அந்த செயின் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் உள்ள வந்து அதாவே பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் வந்து அவங்க பண்றாங்க. இது வந்து சாட் ஜிபிடி 3.5 வரும்போதே நான் சொன்னது வந்து அத்தனை விஷயமான டேட்டாஸுமே அது வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எங்க போகும்னு தெரியல. எங்கேயும் போவாது சார், இதை விட தாண்டி போகும். இல்ல அதான் சொல்றேன், இன்னும் எங்க தாண்டி போகும், எக்ஸ்ட்ரீமா போகும், வெரி ஃபாஸ்டா போகும். அதான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஓகே ஓகே குட். எல்லாமே சார், எல்லாமே வர்றது எல்லாமே யூஸ்ஃபுல் தான் சார், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப பயன்பட விஷயம் தான் அது. எதையுமே வந்து ஒரு மனுஷனை பார்த்த உடனே பயந்துடுறோம் நம்ம, அது தப்பு. அவங்க முதல்ல அவங்களை பயப்படுறதை விட்டுட்டு அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசித்து நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதை ப்ராசஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு அந்த இது வந்துடும். சில இடங்கள்ல டேஞ்சரஸும் இருக்கு, அந்த நேரத்துல அது கொஞ்சம் ப்ரிகாஷனாவும் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இருக்குது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சதீஷ்.